ஹைடா சுகாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அவர் குயின். இந்த பாட்டு வந்து ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கேட்டுட்ருந்தாங்க. ஒரு 6 மந்த் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா அது கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க, ஏக்கா முதல்ல 6 மந்த் ஆச்சு, அப்புறம் 3 மந்த்ஸ் ஆச்சு, இன்னும் 1 மந்த் கழிச்சு போடுறேங்கிறையே நியூ இயருக்கு, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே பாட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இதை கொண்டு வந்துட்டேன்டா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வரும், வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓகேவா. ஏன்னா முடியலடா, ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால், லேட்டாக சீக்கிரமாக முடியுது, ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, ஸோ முடியல சரிங்களா. இது ஒன்று மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்கடா. ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நாளைக்கு போடுறேன் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டோரினா, ஒன் ஷாட் பார்த்தா தான் தெரியும். பழைய ஒன் ஷாட் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூவேஷன் கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்தது. நான் வந்து ஆஃப்டர் கிளைமேக்ஸில் நடந்ததை ஃபஸ்ட்டு பார்ட்டாக போட்டிருந்தேன். செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து என்ன நடந்துச்சு, எப்படி பாய்ஸ் வந்து மீட் பண்ணாங்க, அதை பற்றின ஸ்டோரி ஓகேவா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்லைனர் முடிஞ்சு, ஒன்லைனர்னே வச்சுக்கோங்க, இதை இன்ட்ரோ ஸ்டோரின்னே வச்சுக்கோங்க. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அது பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் நீங்கள் தான், ஐயோ இந்த அம்மா வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதோ, ஏம்மா உனக்குலாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, பொண்ணு மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு, நீ என்னம்மா சும்மா நை நை நைனே சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கூட சரி சண்டைக்கு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவா, ஏய் போதுண்டி வாய் அடிச்சது, காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கிளம்புறேன் ரொம்ப நீ பேசாத, வாய் அடிக்காத, கம்முன்னு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை போட்டு நீங்கள் மிரட்டுறீங்க. உங்கள் அம்மாவா, ஐயோ இவ எனக்கு மாமியாராக வாய்க்க வேண்டியது பிள்ளையா வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து அப்படியே தலையில் அடிச்சு, எல்லாம் என் தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா எல்லாம் எழுதுன்னு ஒன்று போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலேஜுக்கு கிளம்புறீங்க. நீங்கள் எப்படின்னாடா ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா முதல் ஆளாக தட்டி கேட்குற ஆளு நீங்கள் சரிங்களா. இந்த பக்கம் வந்து நம்ம பாய்ஸை பார்த்துட்டு வந்துடலாம்டா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா, அவங்க வந்து ஒரு பெரிய, அதாவது சியோல்லே பெரிய மாஃபியா. அவங்க வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க என்ன பண்ணாலும் யாரும் கேட்கக்கூடாது. அப்படி இருக்கிற பாய்ஸை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க விஷயத்துலலாம் ரொம்ப வீக்குடா, ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது, ரொம்பவே வீக்கு. அவங்க வந்து நிறையா பொண்ணுங்களோட அப்படி இருந்தவங்க தான் சரியா. அன்னைக்கு மார்னிங்டா அவங்க அம்மா கூட நீங்கள் சண்டை போட்டு வந்தீங்களே, அதே மார்னிங் தான் நம்ம பாய்ஸ் வந்து எல்லாம் அப்படியே தூக்க கலக்கத்தில் எந்திரிக்கிறாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆஃப் நேக்கடாக இருக்காங்க ஓகேவா, ஃபுல் நேக்கடாக இல்லை, ஆஃப் நேக்கடாக இருக்காங்க. எல்லாம் அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்துட்டு, ஐயோ என்ன சரக்கடா வாங்கிட்டு வந்த ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஜோபி கத்துறாரு. ஜிமினா, ஐயா நான் என்ன வாங்கிட்டு வந்தேன், நல்லா கரெக்டான சரக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஃபிகர் தான் சரியில்லை, கோஆப்ரேட்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெய்ஹோப்பா, ஆமாண்டா ரொம்ப உடம்பு பிடிச்சிட்டா, சரி அடுத்த ஃபிகருக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீ தான், எனக்கு ஒரு டீ அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறாரு. வேணும்னா எந்திரிச்சு போய் போட்டு குடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் சொல்கிறாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீ கேட்குறாரு. பின்ன காதில் வந்து கத்துற, இப்போ தானே நானும் எந்திரிச்சிருக்கேன், காதில் என்னமோ ஆரஞ்சு சவுண்ட் மாதிரி கேட்குதுடா, இப்போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீயை பிடிச்சி ஆரம்பம் தள்ளுறாரு. இந்த பக்கம் வீயா, சரி எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. அங்கே ஜின் இல்லை, ஜின்னு பார்த்திங்கன்னா அவர் எப்போவுமே வந்து முதல் ஆளாக எந்திரிச்சே போயிட்டு டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு பாய்ஸ்க்கெல்லாம் வேணுங்கிறத சமைச்சு வச்சுட்டு அவர் போயிட்டு அவரோட அந்த மாஃபியா பிஸ்னஸ் இருக்குல்லடா அதுக்கு போயிட்டு பார்க்குற ஆள். நம்ம பாய்ஸா, அவன் வேற எங்கே இருக்க போகிறான், நம்மளுக்குள்ள குக் பண்ணி வச்சுட்டு அவன் ஒர்க்கை பார்க்க போயிருப்பான், நாம தான் லேட்டாக எழுந்திரிக்கணும், அவன் எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவான்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வியும் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜேகே நல்லா குருட்டு வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஜிமினா அப்படியே ஒரு எட்டி ஒரு ஒத்த தான் ஜேகே மேலே. ஜேகேவா, ஏன்டா எதுக்குடா உதைக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் உதைக்கிறத பார்த்துட்டு ஜேகேவா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஏன்டா இப்படி உதச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பின்ன மணி 11 ஆகுது, இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இது 11 ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அடிச்சு பிடிச்சி எழுந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் டைமை பார்த்தா டைம் அப்போ தான் 8 ஆகுது. ஏண்டா டே 8 மணிக்கு எவனாவது எழுப்புவானாடா, நைட்டு நான் படுக்கும் போதே மணி 3டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜெமினா, ஆமாம் எல்லாருக்கும் மேலே நீங்கள் ஐயா எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் வீ சிரிக்கிறாருடா. அதை ஜேகே பார்த்துட்டு இன்னும் சிரிப்பு வேண்டிய இருக்குது, எந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் வீயா, உண்மையை சொன்னால் யாரும் ஒத்திக்க மாட்டேங்கிறாங்க ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட சொல்கிற தட்டுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, டே அண்ணா எந்திரிச்சு போயிரு, இல்லைன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் பார்த்துக்க, உட்காந்துட்டு இருந்தேன்னா ஏதாவது எடுத்து முறிச்சுட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது அப்படிங்கிற மாதிரி வீ வந்து அப்படியே திருட்ட முடிய முடிச்சு பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, கையை சொன்னேன் கை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பம் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. டேய் உங்கள் 3 பேருக்கு வேறு வேலை இல்லைடா, எந்திரிச்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள 3 பேரையும் அடித்து பற்றி விடுறாரு. இந்த பக்கம்
ஹோபியா எங்கே அந்த சுகா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தேடுறாரு. அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. அங்கே பாரு அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பு, இன்றைக்கி ஒரு மீட்டிங் வேறு இருக்குது, ஒரு ஆள் டீலிங் பேசணும், அவனை எழுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆரம். இந்த பக்கம் ஹோபியா இது இவனை எழுப்புறதா, ஐயோ அது நடக்காத காரியமாச்சே அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்து திருட்டு முழிக்கிறாரு. ஆரமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா அவனை எழுப்புறதுனா என்னால் முடியாதுடா, அடி வாங்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்து அழுகிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா சரிப்பா நானே எழுப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரமே போயிட்டு டே சுகா அப்படிங்கிற மாதிரி எழுப்புறாரு. என்ன என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த தூக்க கலகத்தில் பேசுவாங்களா அந்த மாதிரி வந்து சுகா பேசுகிறாரு. இந்த பக்கம் ஆரமா டேய் இன்னைக்கு ஒரு டீலிங் இருக்குடா, பேச போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யார் கூட? அதான் இந்த கிம் கூட. ஓ சரி ஓகே நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீங்களே போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்களா, பண்ணிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிட்டு கீழே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து சொல்லிவிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. டேய் மறுபடியும் படுத்துட்டேன், எப்படா வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி கேட்குறாரு. இந்த பக்கம் நம்ம சுகாவா டேய் நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் வந்து ரெடியாகி கீழே நிற்பேன்டா, நிற்கலன்னா அப்புறம் கேள்றா நீ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி சரி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அவங்க ஒர்க் அவுட் ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம சுகா ஒரு இதில் தூங்கிட்டு இருக்காருடா. இந்த பக்கம் வி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜெமீன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தம்பிள்ஸ்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஜேகேவும் ஆரமும் தான் அந்த ஃபுல் எக்ஸசைஸ் அந்த ரூமே ஒர்க் அவுட் ரூமே ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்க 2 பேர் தான். மற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா அதில் காமெடி பண்ணுற ஆளுங்க தான் சரியா. மற்றவங்களும் பண்ணுவாங்க, பட் வந்து எப்படி சொல்கிறது, டீஸ் பண்ணுறது ஓகேவா. நம்ம ஜேகேவையும் ஆரமையும் டீஸ் பண்ணுற வேலையை தான் முக்கால்வாசி பேர் பார்ப்பாங்க. பாக்கி இருக்க 5 பேருமே அப்படி தான். ஆனால் அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கடா சரியா. ஏன்னா மாஃபியாவில் இருக்காங்களா, எக்ஸசைஸ் பண்ணலைன்னா போட்டுருவாங்க, அதனால் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படியே வந்து எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்து 4 பேரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனால் நம்ம ஜின் தான் அவர் பாட்டுக்கு பொறுப்பாக அந்த லேப்டாப் எடுத்து வச்சு அப்படி நோண்டிட்டு இருக்காரு. என்ன ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க எல்லோரும். ஒன்றும் இல்லை, இதோ அங்கே தான் ஃபுட்டு வச்சுருக்கேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் தெரியுமே நாங்கள் போய்ட்டு சாப்பிட்டு வரோம், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை நேரில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. என்னாச்சு அவன்லாம் சரிப்பட்டு வரமாட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அவனை நேரில் மிரட்டினா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் சொல்கிறாரு. என்ன பண்ணலாம், ஏதாவது ஹேக் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி கேட்குறாரு. இல்லைப்பா ஹேக் பண்ண முடியல, அவனோட கம்பெனி பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சுருக்கான், அங்கே போயிட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் எடுத்தால் ஹேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு அப்படி கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க. கரெக்டாக அப்போ வந்து சுகா கீழே இறங்கி வந்துடுறாரு. இறங்கி வந்துட்டு பார்க்குறாரு எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க, இதுக்கு மேலே நம்ம சாப்பிட உட்காந்து லேட் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஜின் தான் டேய் வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. திரும்பி கூட பார்க்கல, சுகா வந்தது தெரிஞ்சோடனே அவர் வந்து வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அவரும் வந்து உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்றாரு. எல்லோரும் பார்த்துட்டு ஹயாங் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்னி லைன்ஸ்லாம் சொல்கிறாங்க, வீமின் குக் சொல்கிறாங்கடா. சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான் சரி நான் சீக்கிரம் சாப்பிட்றேன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அறுக்கடன்னு சாப்பிட்றாரு. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம சுகா தாண்டா சாப்பிட்டு எதிர்க்கிறாரு. அப்படியே வந்து அகுலி புதுலையாக எல்லோரும் கிளம்பி ஒரு வழியாக அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ இவனுங்க 7 பேர் வந்தாங்கன்னா தொலைச்சிருவானுங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு மேனேஜர் இருக்காங்கடா. அந்த 7 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு மேனேஜர் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனேஜர் ஓகேவா. அதில் மெயினான மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவங்க 7 பேரையும் ஹேண்டில் பண்ணுற மேனேஜர் ஒருத்தர். அவர் தான் போயிட்டு நம்ம வாய்ஸ் கிட்ட சொல்லுவார். அவர்கிட்ட வந்து நம்ம வாய்ஸ் வந்து ஏதாவது ஒர்க்னா கொடுப்பாங்க. அவர் வந்து பாக்கி இருக்க 7 பேர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க முடிச்சுட்டு கொண்டு இவர்கிட்ட சரி பார்த்துட்டு தான் வாய்ஸ் கிட்ட போகணும். ஏதாவது ஒரு தப்பு இருந்தது அப்படின்னா அந்த மெயினாக சென்ட்ரலில் இருக்கிற பற்றியா அந்த ஒரே ஒரு மேனேஜர் அவர் தலை உருண்டுரும் அந்த மாதிரி ஓகேவா. அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் உள்ளே என்ட்ரு ஆனோன்னா எல்லாம் பவ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பவ் பண்ணுறாங்கடா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸோட கம்பெனியில் சேல்ரி ஹையஸ்ட்டு சேல்ரி சிஓலேயே வந்து இவங்க கம்பெனியில் மட்டும்தான் இந்த சேல்ரி கொடுப்பாங்க அந்த மாதிரி சரியா. அப்படி இருக்கும்போது நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அந்த மேனேஜர் தான் அப்படியே ஓடி வர்றாரு. சார் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாருடா. எல்லோரும் வந்துட்டு அப்படியே லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அந்த மேனேஜர் அப்படியே பார்த்துட்டு நின்றுருக்காரு. ஏன்னா நம்ம சிஇஓக்கு மட்டும் 7 பேருக்கு மட்டும் தனி லிஃப்ட்டு, நம்ம ஸ்டாஃப்லாம் போகிறக்கு அது வேறு லிஃப்ட்டு. நம்ம மேனேஜர் தான்டா அப்படியே ஃபோன் பண்ணி அந்த பெரிய மேனேஜர் இருக்கார்ல அவருக்கு வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க சிஇஓஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து மேலே லிஃப்ட்டில் பாய்ஸோட அந்த
கேபினுக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்காரு. பாய்ஸ் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா 1008 வேலை சொல்கிறானுங்க. அந்த ஃபைல் முடிச்சாச்சா, இப்போது கிம்முக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமே அதெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறேன். சார் பண்ணியாச்சு சார். அப்புறம் வேறு எதுவும் டீலிங் இருக்குதுன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து திரும்புகிறாரு. ஆமாம் சார், அந்த டீலிங் இருக்குது, நீங்கள் நேரில் போனால் தான் ஆகும். நான் பேசிட்டேன் சார். நான் அந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் சொல்கிறாங்க, நீங்கள் அடித்து பேசினாலும் கொஞ்சம் கம்மி வரும் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜர் வந்து சொல்கிறாருடா. அப்போ வியா ஓ குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து போயிடுறாரு. எந்த ட்ரக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து நம்ம வியை கேட்குறாருடா. அதான்டா நேற்று சாப்பிட்டல அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அதுவா, எடி எடி அந்த ஏலம் நமக்கு தான் வரணும் சரியா, எனக்கு அந்த ட்ரக்கு ரொம்ப பிடிச்சிருந்துடா, செம்மையாக கிக்கி அடிச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் அந்த மேனேஜர் ஐயோ கருமண்டா, இவனுங்கள்லாம் கஞ்சா பொறியாக இருக்க வேண்டியது மேனேஜராக இருந்து ஏன் உயிர் எடுக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவர் போயிட்டு பொறுப்பாக அந்த ஃபைல்லாம் பார்த்துட்ருக்காருனா செக் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 11 ஆகுது. அப்போ வந்து அந்த மேனேஜர் தான் சார் உங்களுக்கு ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ஃபோன், அந்த ரேடார் ஃபோனுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபோன் சரிங்களா. அதை வந்து கொடுக்குறாரு. ஓ கால் வந்துருச்சா, சரி கொடு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வாங்கி பேசுகிறாருடா. வாங்கி பேசினோட நம்ம கண்ணில் அப்படியே செவக்குது. என்னென்னா அவங்க அப்பாங்க இருப்பாங்களேடா, நம்ம பாய்ஸோட அப்பா அம்மா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஒருத்தவங்க கொண்டிருப்பாங்க சரியா. அவனை வந்து நம்ம பாய்ஸ் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டுடணும் அப்படிங்கிறக்காக தேடிட்டு வலை வீசி தேடிட்டு இருந்திருப்பாங்க. அவன் வந்து இப்போ சிக்கியிருப்பான். நம்ம ஆரமோட அடியாள் கையில் வந்து சிக்கியிருப்பான். அவனை வந்து நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை கொண்டவனா நான் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரமா அவனை அங்கேயே வை, நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு எந்த ஒர்க்காக இருந்தாலும் பேக் பண்ணிடுறேன், நாங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரமும் மற்ற பாய்ஸும் எல்லாம் கிளம்புறாங்க, அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்புறாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களேடா நம்ம பாய்ஸ் எல்லாம் கோவமாக அந்த கோட்டெல்லாம் கழட்டிட்டு அந்த ஷர்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்கடா எல்லாருமே, அப்படியே வந்து மடித்து விட்டு போகிறாங்க பாருங்க. எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது, எங்கடா போகிறானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்கடா. போயிட்டு அந்த ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த லிஃப்ட்டை விட்டு இறங்கினோன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷோரூமே வைக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே முன்னாடி இந்த ரிசப்ஷனிஸ்ட்லாம் அப்படியே கையெல்லாம் டைப் அடிக்குது, அப்படியே நடுக்க ஆரம்பிச்சிருது. என்னடா அது, ஐயோ இன்னும் எப்போவே வா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே காலெலாம் டர்ன்னு ஆடுது, விட்டால் டிஸ்கவுன்ஸே ஆடு வாங்கி போட்டிருக்கு அந்த மாதிரி ஆடிட்டுருக்கு. அப்போ வந்து பாய்ஸ் தான் ஆளுக்கு ஒரு கன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வராங்க பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த பொம்பளை அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க ரிசப்ஷனிஸ்ட்டு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேன்லாம் பார்த்திங்கன்னா அந்த கதவெல்லாம் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அப்படியே திறந்து பிடிச்சி நிற்கிறாரு. ஏதாவது நம்மளை போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி நின்றுட்டுருக்காருடா. அவ்வளோ கோவமாக வந்துட்டுருக்காங்க பாய்ஸ் எல்லாம். கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்குது. ஜேகேவா உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கார். ஏன்னா ஜேகே பிறந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கொண்டிருப்பாங்கடா. அவருக்கு வந்து அம்மா அப்பானா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் போச்சு. அவனுக்குனால தானே எனக்கு அம்மா அப்பானா என்னன்னே தெரியாமல் போச்சு. அவனை நான் கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் முந்திட்டு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம தான் எல்லோரும் ஒரே காரில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லோரும் ஒரே காரில் தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆள் பிடிச்சி வச்சுருந்தாங்களடா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்கும், தனியாக வில்லா மாதிரி இருக்கும். முன்னாடி கொஞ்சம் கார்டன் ஏரியாலாம் இருக்குது. அங்கே தான் அந்த கார் என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா பாடி கார்டெலாம் இங்கே செத்து போய் கிடக்குறாங்க. யாரோட பாடி கார்டு, நம்ம பாய்ஸோட பாடி கார்டு. அதை பார்த்தோன்னே வீக்கெல்லாம் கோவம் வந்துடுது. என்ன எல்லாம் செத்து கிடக்குறானுங்க, இவனுங்களெல்லாம் இதுக்கு வேலைக்கு வச்ச நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கோப் பார்த்து மறைக்கிறாங்க. ஜெய்கோப்பா டே நாளாக கரெக்டான ஆளுக்கு தான் வச்சேன், அவன் ஏதோ பெரிய ஆளாக இருப்பான் போல் இருக்கடா, அதனால தான் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. தப்பிச்செல்லாம் போக முடியாது, கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார்ல, அவரும் அங்கே அப்படியே ரத்த கலரையில் இருக்கார். பட் மயக்கம்லாம் போடல, சுயநினைவோடு தான் இருக்கார். அவர் வந்து ஆரம்பிக்கிட்ட இப்போ தான் சார் அவன் போகிறான், போய் பிடிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம யாரெல்லாம் நல்லா இருக்கீங்களோ, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே சேர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கடா. கன் ஷூட்லாம் பண்ணுறாங்க. பட் அவங்ககிட்டையும் கன் இருக்குது. நம்ம பாடி கார்ட்ஸில் கன் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருப்பான். அதை வந்து திருப்பி நம்ம பாய்ஸ் மேலே ஷூட் பண்ணுறான். அங்கே ஷூட்டிங் சேஸிங் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை ஓடி தான் போயிட்டுருக்காங்க. இந்த யாரும் வந்து கார் எடுக்கலை. அந்த முன்னாடி ஓடி போகிறான்லடா, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறான். அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரு ஆகிறான்டா. அது மத்தியானம்
ஒரு 12, 12:15 இருக்கும். அந்த டைமுக்கு வந்து என்ட்ரி ஆகுறான். உள்ளே போயிட்டு அப்படியே அந்த கார்டன் ஏரியாலாம் இருக்கும்லடா, அந்த முன்னாடி அந்த இடத்துல போயிட்டு அப்படியே ஓடிட்டுருக்கான்டா நம்ம பாய்ஸா. இதுக்கு மேலே இவனை விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் எய்ம் பண்ணி சுடுவார் பாருங்க. கரெக்டாக அவன் காலிலேயே சுடுறாரு. இந்த பக்கம் நம்ம வியா அப்படியே ஜேகே அவன் தலையை தட்டிட்டு, டேய் என்ன நீ என்ன போலீஸா, பொறுக்கி தானே, எதுக்கு காலுக்கு கீழே சுடுற, காலுக்கு மேலே சுடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வி வந்து பார்த்திங்கன்னா அவனோட பட்லேயே அப்படியே ஷூட் பண்ணுறாரு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு 2 புல்லட்டு, லெஃப்ட் சைடு காலில் வந்து 2 புல்லட் ஏறி இருக்கு. அப்படியே வந்து இழுத்துட்டே ஓடுறான். எப்படியாவது நான் உயிரை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கான். அப்போ வந்து உங்கள் கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக் விட்டுருப்பாங்கடா. நீங்களாம் அப்படியே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் வர்றீங்க. அந்த கன் ஷூட்லாம் கேட்குது. யாரா அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. நம்ம பாய்ஸ் அப்படியே மாஸ் என்ட்ரி. அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா 2-3 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கும்டா. அங்கே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக எல்லாம் அந்த இதை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அந்த கன் ஷூட் கேட்டோன்னே எல்லோரும் பதறி போய் அப்படியே கத்துறாங்க, அலறாங்க. அப்படியே அலறிட்டு உட்காந்துக்கிறாங்க. நீங்களாம் எவன்டா அவன் காலேஜுக்குள்ளே கன்னை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பொங்கி எழுவீங்கல்ல. நீங்கள் தான் ஜான்சி ராணியாச்சு, அதனால் நீங்கள் வந்து அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. நம்ம பாய்ஸு வந்து ஃபுல்லாக ஆளுக்கு ஒரு கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே மாசாக என்ட்ரி ஆகுறாங்க. நீங்களா அப்படியே கீழே இறங்கி வர்றீங்க. இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸை இன்னும் நீங்கள் சரியாக பார்க்கல, மேலே இருந்து பார்த்ததுனால சரியாக ஃபேஸ்லாம் என்னன்னு தெரில. நீங்கள் அப்படியே இறங்கி வர்றீங்க. யாருமே வந்து அந்த சைடு வரல. அந்த கன் ஷூட் கேட்டோன்னே யாருமே வரல. அந்த ரத்தம் வந்து வந்தான்லடா, அவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வர்றதை பார்த்தோன்னே உங்களை வந்து பிடிக்க வரான். நீங்களா ஐயோ காப்பாற்ற சொல்கிறான் போடுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவனை அப்படியே சார் என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அவன் வந்து உங்கள் கழுத்தில் வந்து அப்படியே கத்தி வச்சு, இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்தீங்க, இவளை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்களா அடப்பா இவனை காப்பாற்ற வந்தது ஒரு குத்தமாடா, இதுக்குள்ள ஏன் கழுத்துலேயே கத்திய வச்ச அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சைட் ஐஸில் அவனை பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் பாய்ஸை பார்க்கல. பாய்ஸா அப்படியே முன்னாடி வந்துட்டு, என்ன டேய் அவள் யார் எங்களுக்கு, எங்கள் லவ்வரா இல்லை எங்களுக்கு பிடிச்ச ஃபிகரா, என்ன நினச்சிட்ருக்க, அவள் கழுத்தில் கத்தி வச்சா நாங்கள் பயந்துருவோமா, ஃபிகர் நல்லா தான் இருக்கா அதுக்காக பயந்துடணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து கேட்குறாரு. நீங்களா டக்குன்னு திரும்புறீங்க பாருங்கள். லைட்டாக அந்த கத்தி வந்து உங்கள் கழுத்தில் கிழிச்சிருது. அதுப்போ வந்து நம்ம ஜிம்மின் தான், டே கிழிச்சிட்டடா ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இது கிழிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணாமலாம் வெளியில் வந்துடும் போல் இருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஆரமா நீங்கள் முழிக்கிறத பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு வந்துடுது. ஐயோ சரியான காமெடி பீஸை பிடிச்சி வச்சுட்டு இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சிரிக்கிறது. காமெடி பீஸா, ஏயா இங்கே ஒரு பிள்ளையோட உசுரே போகுது, உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரமாக பார்க்குறீங்க. அப்போ தான் வந்து நம்ம பாய்ஸோட ஃபேஸை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுறீங்கடா. அது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சொல்லிவிட்டு பக்கத்தில் அப்படியே நடந்து வருவான்டா. அவன் இன்னும் கொஞ்சம் இருக்கிறான். இன்னும் லைட்டாக இருக்குனா அப்படின்னா அவன் நெக்கை வந்து ஃபுல்லாக வந்து அறுத்துருவான். சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ஜின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு பின்னாடி பக்கமாக அப்படியே அவனுக்கே தெரியாமல் நம்ம வாய்ஸ்லாம் பேச்சு கொடுக்கும்போது அவன் வந்து அவனுக்கு பின்னாடி பக்கமாக வந்துட்டு அவன் நெக்கிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு தான். அவன் அப்படியே கையை எடுத்துடுறான். அவன் கையெல்லாம் ஒன்றுமே உணர்ச்சியே இல்லாத மாதிரி, அதாவது முதுகெலும்பும் அந்த நெக்கும் மேலே பிரெயினுக்கு போகிற நேரம் இருக்குல்ல, அதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பஞ்ச் கொடுக்குறாரு. அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு நீங்களா இங்கே நின்றுட்டு இருந்த ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சைட் ஐஸில் பார்க்குறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஜின் நிற்கிறாரு. நீங்கள் வந்து அவரை பார்த்தோன்னே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஏன்னா கழுத்துலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ வந்து நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறீங்க. ஜின் தான் உங்களை அப்படியே தாங்கி பிடிக்கிறாருடா. அப்போ வந்து நம்ம ஆரம் தான் பக்கத்தில் ஓடி வந்துட்டு, என்னடா ரொம்ப அழுத்துட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ரத்தம் வரதை பார்த்தா அழுத்திட்டான் போல தான் தெரியுது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் செக் பண்ணிடலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாருடா. இந்த பக்கம் சுகாவா காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது சுகாவா பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லாருமே திரும்பி ரிட்டன் சுகாவை பார்க்குறாங்க. என்னடா அளவுக்கு தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது நம்ம ஜேகே தான் வந்துட்டு அப்படி உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு. ஏன் எங்களுக்கெல்லாம் கை இல்லையா, உனக்கு மட்டும்தான் கை இருக்கா, நாங்களே தூக்க மாட்டோமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜேகேவா அப்போ என்ன பொடி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கீழே போட்டுடுறாரு, தொப்புன்னு போட்டுடுறாரு. நீங்கள் மயக்கம் போட்டு கிடைக்கிறீங்க, அவங்க உங்களை ஃபுட்பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கீழே போட்டுடுறாரு. இந்த பக்கம் ஜெய்கோப்பா அப்படிலாம் கொடுத்து தூக்கணும்னு அவசியம் கிடையாது, நானும் தூக்க மாட்டேன், நீயே தூக்கிடுவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நானும் தூக்க முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் ஜெய்கோப்பும் சண்டை போட்டு போகிறாங்க.
இந்த பக்கம் வியும் ஜின்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்சிருப்பாங்கடா, ஒரு ஆள் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான்ல, அவனை வந்து அப்படியே காலரை பிடிச்சி மேலே தூக்கி கையெல்லாம் கட்டி அவனுக்கு மயக்கம் தெளிய வைக்கிறாங்க. சப்பு சப்புன்னு 4 அப்போ அப்புறாங்க அவன் மயக்கம் தெளிஞ்சிருது. ஏன்டா டேய், அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, எதுக்குடா அவள் கழுத்தில் கத்தி வச்ச, இன்னும் அது ஏதாவது பிரச்சனையாகும், நாங்கள் அதை வேற பார்த்துட்ருக்கணும், ஐயா கம்பெனி இவ்வளோ போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வி கேட்குறாரு. அப்போ ஜின்னா என்ன பண்ணலாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம்டா, அதாவது பிரச்சனை வந்தால் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் வியா ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வியும் சொல்கிறாருடா. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் பார்த்துட்டு கடைசியில் இவ்வளோ நான் தான் தூக்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வேணாம் நானே தூக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து சொல்லிவிட்டு அப்படி தூக்கிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஆரம் ஜின்னுக்கு வீக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியடாக இருக்குது. ஏன்னா சுகா எப்பவுமே ஒருத்தர் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லவும் மாட்டார், யாரையும் வந்து லேடிஸை வந்து தூக்கவும் மாட்டார். ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா 7 பேர் சேர்ந்து தான் அனுபவிப்பாங்க. சுகா வந்து பிடிச்சிருக்கும் ஆனால் பிடிக்காமையும் இருக்கும். கொஞ்சம் வெறுப்போடு தான் வந்து அந்த இன்டிமேட்டாக இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஆரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரமும் சொல்கிறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகா தான் அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த காரில் ஏறுறாரு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜெய்ஹோப்பும் ஜேகேவும் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே சண்டை போட்டுட்ருப்பாங்க. டே இப்போ வாயை மூடிட்டு கார் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க வர வேண்டாமா அப்படி, அவங்க வந்தால் எங்கே வருவானுங்க, இவளே அப்படியே நீட்டி படுத்துருக்குறா, நான் அவனுங்களை எங்கே ஏற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ கார் எடு, அவங்க வேறு காரில் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா வந்து பேசினாரு அப்படின்னா எல்லா பாய்ஸும் கேட்பாங்க. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கோவக்காரரு அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொன்னாலும் எல்லாரும் ஓகே அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் பாய்ஸ் வாயிலேருந்து வராது. சரியா, அந்த மாதிரி வந்து எல்லாம் கார் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பக்கம் சுகாவா உங்களை அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுடா. என்னன்னா ஒரு நாள் வந்து சுகா வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு ஒரு டீலிங்கை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் வந்துட்டுருக்காரு. அந்த டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ஆளை பிடிச்சிச்சுனால சப்பு 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 சப்புன்னு நப்பிட்டுருக்கேன். அவன் வந்து ஒரு பிக் பேக்கெட், சரிங்களா, ஒருத்தரோட பேக்கெட்லேருந்து பர்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு அவனை அடித்து போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பீங்க. சுகாவுக்கு உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்குண்டா, நல்ல போல்டான பொண்ணாக இருக்காளே, பரவாயில்லையே இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா, எல்லோரும் பயந்துட்டு பெட் பேக்கெட்டா நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு தள்ளி போகிற பொண்ணுங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த பொண்ணு என்னது இப்படி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சுகா அப்போவே உங்களை வந்து ஷேர் ஆகி பார்த்துருப்பாரு. அப்புறம் வந்து இன்னொரு இன்சிடெண்ட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கும். ஒரு குழந்தை, அம்மா, அப்பா, அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணு பக்கத்துலேயே. அவங்க 3 பேருமே ஸ்பாட் டெத்தாக இருப்பாங்க. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அந்த ரத்த வெள்ளத்தில் இருக்கும். அங்கே வந்து போலீஸ் மட்டும்தான் வந்திருப்பாங்க. யாராவது போயிட்டு அந்த குழந்தைய எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த போலீஸில் அந்த கேர்ள்ஸ் இருப்பாங்களடா, அவங்க வந்து அந்த குழந்தைய எடுக்கிறக்கே அவ்வளோ பயப்படுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை மேலே அவ்வளோ பிளட் இருக்குது. அந்த லேடி வந்து எடுக்காமல் இல்லை சார் என்னால் எடுக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப அழுகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அந்த குழந்தைய தூக்கி சரி 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 ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைய அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. அங்கே வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்து அந்த டெட் பாடியெலாம் எடுத்துகிட்டு போகுதுல. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அனாதை ஆசிரமத்தில் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கும்ல, அவங்க வந்து குழந்தைய வந்து கேட்குறாங்க, நீங்கள் அப்படியே குழந்தைய அப்படியே பாவமாக கொடுக்குறீங்கடா, பாவமே இந்த குழந்தைக்கு அம்மா அப்பாலாம் இல்லையே, எப்படி வளரப்போதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைய வந்து பார்க்குறீங்க. சுகாவும் அந்த இன்சிடெண்ட் அப்போ அங்கே தான் இருந்திருப்பார். அவர் வந்து ஏதாவது ஒர்க்குக்காக வந்திருப்பாருடா. ஸோ அந்த இன்சிடெண்ட்லேயும் உங்களை பார்த்துருப்பாருடா. உங்களை இப்போ பார்த்தோன்னா அவருக்கு அந்த இன்சிடெண்ட் தான் 2மே ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஜேகே வந்து கண்ணாடியில் அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜெய்ஹோப்பை வந்து அப்படியே தட்டுறாரு. என்னடா ஹயாங் என்ன எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து ஜெய்ஹோப்பை தட்டுறாரு. ஜெய்ஹோப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியில் எட்டி பார்த்துட்டு ஆமாண்டா அவனோட பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நான் ஜெய்ஹோப்பும் வந்து நோட் பண்ணுறாருடா. நோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறாங்க 2 பேரும். சரி ஓகே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து அந்த காரை ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்துறாரு. இந்த நம்ம சுகா இருக்கார் பார்த்திங்களா, அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. அவரே லிஃப்ட் பண்ணிவிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சார் நெக்கில் கட்டாக இருக்குது, ஏதாவது சூசைடா இல்லை ஏதாவது யாராவது மிரட்டினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் பார்க்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் தான் சார் போலீஸ் கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் சார் பண்ண முடியும். இது நெக்கு வேறு கட் பண்ணியிருக்காங்க, கத்தி வச்சு கட் பண்ண மாதிரி இருக்குது, அதனால நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுங்க சார், இல்லைன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் இங்கே பார், இப்போ நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு வச்சுக்குவேன், உனக்கு யாராவது வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னை வச்சு மிரட்டுறாரு அந்த டாக்டரா. ஓகே சார் பார்த்துடலாம் விடுங்க, எதுக்கு இந்த கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த பொண்ணை எழுப்பி கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு.
நர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கன்ன பார்த்தோன்னே பயப்படுறாங்கடா. பயந்துட்டு அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறாங்க. "ஏம்மா இங்கேயே நின்னு நடுங்கிட்டு இருக்கியா? உன்னையும் சேர்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க வா" அப்படிங்கிற மாரி அந்த டாக்டர் வந்து அந்த நர்ஸை புடிச்சு இழுத்துட்டு போறாருடா. இந்த பக்கம் ஜேகேவா, "ஓ உன்னோட ஆளா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அந்த டாக்டரா, "சார் நர்ஸு சார். அவங்க வந்தா தான் நான் ஏதாவது பண்ண முடியும் சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "சரி சரி போ போ. நீ கரெக்ட் பண்ணுறதுக்கு இதான் டைமு அப்படிங்கிற மாரி ஜேகே சொல்றாரு. அந்த டாக்டரா, "எல்லாம் தலையெழுத்துடா" அப்படிங்கிற மாரி அவர் வந்து அவங்கள அப்படியே ஸ்ட்ரெச்சரில் வச்சு அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்காங்கடா. அவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. சிவா கொஞ்சம் டல்லாக இருக்கார். அவங்க 2 பேரும் நார்மலாக தான் இருக்காங்க. கொஞ்சம் எகத்தாளமாக என்ன ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எகத்தாளமாக அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் சுகா தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹயாங், என்னது புது பழக்கம்? யாருக்கு அடிப்பட்டால் எப்போ நம்ம இப்படி வந்து வெயிட் பண்ணியிருக்கோம்? எங்கள்லாம் யாருக்காவது அடிப்பட்டால் கூட நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டு நாங்கள் பார்த்ததில்ல. இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்துடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் சொல்கிறாங்கடா. ஓ அப்படியா? பரவாயில்லையே, நல்லா போல்டான பொண்ணாக தான் இருக்கா, இருந்தாலும் பாசமான பொண்ணாகவும் இருந்திருக்காளே, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் சொல்கிறாங்கடா. ஆமாடா, எனக்கு என்னன்னு தெரில, அவளை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்கு அப்படியே பூகம்பமே வந்த மாதிரி இருக்குது. ஹயாங், என்ன ஹயாங் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கும் பூகம்பமே அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ஜெர்க்காகி நிற்பாங்களே, அந்த மாதிரி நெஞ்சை பிடிச்சி நின்றுட்டுருக்கானுங்க. டேய் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா கேட்குறாரு. அது வந்து இப்போ நீங்கள் என்னமோ சொன்னீங்க, எங்கள் காதில் வேறு என்னமோ விழுந்துச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் சொல்கிறாரு. நான் அதான் சொன்னேன், உங்கள் காதில் என்ன விழுந்துச்சோ அதைத்தான் சொன்னேன், சரியா? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறணும்னு தோணுதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நிஜமாக தான். உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து இழுக்கிறாரு. அந்த பக்கம் சுகாவா, டேய் தெரியும்டா, அவங்களுக்கு கூப்பிட்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு. அவங்களும் வந்துடுறாங்கடா. உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கள்ல, அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற 4 பாய்ஸும் வந்துடுறாங்க. அவங்க வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம சுகா வந்து சொல்லியிருப்பார். நம்ம ஜேகேவும் ஜெய்ஹோப்பும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டிஸ்கோ டான்ஸே போட்டிருப்பாங்க, டான்ஸ் ஸ்டெப்பே போட்டிருப்பாங்க. அதை வந்து அவங்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ஷாக் ஆகி அப்படி கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுருப்பாங்க. பக்கத்தில் வந்துட்டு, என்ன 2 பேர் எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகிட்ருக்கீங்க, அவன் இதுக்கு அப்படிக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரமும் வியும் வந்துட்டு கேட்குறாங்க. ஜிம்மினா என்ன சுகா அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட போகிறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கு தான் அவங்க 2 பேரும் அவ்வளோ ஷாக் ஆகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின்கா என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சே நின்றுடுறாரு. இந்த பக்கம் ஆரமா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா, இந்த இன்சிடெண்ட்லலாம் அவளை பார்த்தோன்னே எனக்கு என்னன்னு தெரில, அவளை பிடிச்சிருக்கு, போல்டாகவும் இருக்கா, அதே நேரம் நல்லா பாசமாகவும் இருக்கா, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகலன்னு தோணுதுடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து சொல்கிறாருடா. சுகா யாருன்னே தெரியாமல் எப்பிட்றா ஒரு பொண்ணு எப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ வேணால் விசாரி, அவள் யாருன்னு இருந்தோ ஐடி கார்டு இருக்குது, நீயே போய்ட்டு விசாரி, உனக்கு பிடிச்சிருந்தா இவளையே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இது கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்குறாரு. ஆமாண்டா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து சொல்கிறாருடா. அவங்க எல்லோரும் சரி ஓகே நான் போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. அந்த பக்கம் வியும் அப்படி பின்னாடியே வந்துட்டு, அந்த ஐடி கார்டு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அவரும் வந்து கொடுக்குறாரு. அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு அவங்க ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளட்டாக இருக்கும், அதை வந்து அப்படியே கிளியராக தொடச்சிட்டு பார்க்குறாரு. அப்படியே பொண்ணை ஃபேஸ் சரியாக பார்க்கல, இப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஐடி கார்டில் இருக்க அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. உங்க ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, பொண்ணு நல்லா தான் இருக்கா, விசாரிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சிரிச்சுட்டு அப்படியே போகிறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. என்ன சுகா ஹயாங் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, மேரேஜ்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள மேரேஜ்னால் எப்படின்னா ஒரு பொண்ணை 7 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் பேச்சு, சரிங்களா? இது நாள் வரைக்கும் ஒரு இன்டிமேட் சீனில் கூட அவங்க வந்து ஒரு பொண்ணு தான் சூஸ் பண்ணுவாங்க, 7 பேருக்கும் சேர்த்து, ப்ராஸ்டியூட் அந்த மாதிரி போனால் கூட, சரியா? இப்போ வந்து மேரேஜ்னாலும் 7 பேருக்கும் ஒரே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்க. இந்த பக்கம் ஆரம் போயிட்டு அவங்க காலேஜில் வந்து விசாரிக்கிறாருடா, இந்த பொண்ணு வந்து யார் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. நம்ம வியும் ஜின்னும் பார்த்திங்கன்னா அந்த ஆளை பிடிச்சி வந்திருப்பாங்களே, அவங்கள டிக்கியில் போட்டு மூடிட்டு தான் வந்திருப்பானுங்க, அந்த காரில் தான் வந்திருப்பாங்க. இப்போ அந்த காரை தான் நம்ம ஆரமும் வியும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. போகும்போது பார்த்திங்கன்னா வியா, ஆரம் பின்னாடி டிக்கியில் ஒரு பார்சலை போட்டோமே, அது இருக்கட்டுமா இல்லை அதை வந்து நம்ம குடோனில் டெலிவரி பண்ணி
பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பண்ணிட்டு போயிடலாம்டா, இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக குடோனுக்கு தான் போகிறாங்க. குடோனுக்கு போயிட்டு எங்கள் பாடி கார்ட்ஸில் இருக்காங்கடா, அவங்கள வந்து டேய் பார்சல் ஒன்று இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவங்களும் வந்துட்டு அந்த டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே ஒரு ஆள் மயக்கம் போட்டு கிடக்குறான். ஓகே சாரி வேணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களால் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணி உயிரோடு மட்டும் வச்சுருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்டெலாம் சொல்லிவிட்டு அந்த பர்சனை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அவன் மயக்கம் போட்டு கிடக்குறான்ல, ஸோ அவனை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அந்த பக்கம் வியா அநேகமாக ஜீனாயாங்க அடித்த அடியில் முதுகெலும்பு உடஞ்சிருக்கும் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கன்ஃபார்ம் உடஞ்சிருக்கும்டா, அவன் அடித்த அடி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் சொல்கிறாரு. எதுக்கு அவன் அப்படி போய் அடித்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்குறாரு. நாமெல்லாம் முன்னாடி நின்றுருந்தோம், பின்னாடி போய் அடித்தான். இல்லை அந்த பொண்ணு கழுத்தில் கத்தியை வச்சோன்னே ஜின்ஹாயாங்க அவன் பின்னாடி போன மாதிரி இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டவுட்டாக கேட்குறாரு. ஆரம்மா அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்குறாருடா. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து கேட்குறாரு. ஆமாம் ஹயாங், அந்த பொண்ணை அவன் பிடிச்சான் பார்த்தீங்களா, அப்போவே வந்து நம்ம ஜின்ஹாயாங் நம்ம கேங்கில் இருந்து வெளியில் போயிட்டு அவன் பின்னாடி போகிறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. சரி எதாக இருந்தாலும் நம்ம போயிட்டு விசாரிச்சு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரமும் உங்கள் வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. உங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, உங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிருப்பார். உங்கள் அம்மா வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சியோலே பெரிய ஆளில் பெரிய மாஃபியா. அவங்கள பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாக்கெலாம் பயம் வந்துடுது. அவங்களோட போஸ்டர் பேனர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. சார் எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க, நாங்கள் என்ன சார் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயப்படுறாங்க. இவங்களா ஆண்டி ரொம்பலாம் பயப்படாதீங்கோ, நாங்கள் ஒரு நல்ல விஷயமும் பேச வந்திருக்கோம், எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரம்பம் அப்படியே முறைச்சே நின்றுட்டுருக்காரு. சார் நாங்கள் ஒன்றுமே பண்ணல சார், நாங்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன குடும்பம் சார், அவ்வளோதான் சார், நானும் என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு அவ்வளோதான் சார், வேறு யாரும் இல்லை சார் இங்கே, நீங்கள் ஏன் சார் இவ்வளோ வந்து டென்ஷன் ஆகுறீங்க, எதுக்கு சார் இப்படி முறைக்கிறாரு அவர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து அப்படியே உளறிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆரமா இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்க தான் வந்தோம், உங்களெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்குலாம் வரல, பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. உங்கள் அம்மாவா ஓகே சார் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஆரம்புக்கு வந்து அப்படியே கும்பிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆரமா போதும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. அவங்களும் போயிட்டு அப்படியே உட்காடுறாங்க. சார் என் ஹஸ்பண்டை வர சொல்லட்டுமா சார் அப்படிங்கிற மாதிரி சார் கேட்குறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு நடுங்கிட்டு. இந்த பக்கம் வர சொல்லுங்கள் மாமா இல்லைனா எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் உங்கள் அம்மாவா இது மாமாவா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வீடாக பார்த்துட்ருக்காங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அப்பா ஃபோன் கால் வருது. அவங்க அப்பா தான் கூப்பிட்றாரு. ஃபோன் எடுத்துகிட்டு எங்கே உங்களுக்கு 100 வயசுங்க, வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க. அவரா ஏம்மா இந்த மாதிரி காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணாங்கம்மா, நம்ம பொண்ணுக்கு ஏதோ அடிபட்டுருச்சாம்மா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து அப்படியே படப்படன்னு பேசுகிறாரு. உங்கள் அம்மாவா இது அடிபட்டுருச்சா, ஐயோ எங்கே நீங்கள் இங்கே வரலைன்னா என்ன மாஸ்டரில் தான் வந்து பார்க்கணும், உங்கள் பொண்ணையாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, என்ன நேரம் பாச்சரிக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆரம்பத்தில் சிரிப்பு வருது உங்கள் அம்மா சொல்கிறத பார்த்துட்டு. அப்போ உங்கள் அப்பாவா என்னடி சொல்கிற அப்படிங்கிற, ஏங்க இங்கே இந்த மாதிரி இங்கே அந்த மாஃபியா கேங் லீடர்ஸ் வந்திருக்காங்கங்க வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் வாய் விட்டே சிரிச்சிடுறாரு மனுஷன். அவங்க அம்மா பேசுகிறத பார்த்துட்டு உங்கள் அம்மாக்கா ஒன்றும் புரியல, எதுக்கு இப்போ சிரிக்கிறாரு ஒரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. காஃபிலாம் தரமாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. காஃபி தானே சார் இந்த போட்டு வர சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் நடுக்கத்தோட காஃபி மேலே எங்கேயும் சிந்தி அந்த மாதிரி காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்துடுறாரு. என்ன சொல்கிறா இவ, மாஃபியாவா, யார் வந்திருப்பா, நாம எதுவும் பண்ணலையே, அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா யோசிச்சுட்டே வந்திருப்பாருடா. வந்துட்டு பார்க்குறாரு ஆரமும் அந்த உள்ளே உட்காந்துட்டு இருப்பாரு. ஐயோ ஆமாம் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நடுங்கிட்டே வாசல்லே நிற்கிறாரு. நீங்களா காஃபி எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெயில வச்சு கொண்டு வர்றாங்கடா உங்கள் அம்மா. அது அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன அது காஃபிலாம் கொண்டு வரா, அப்போது எதுவும் பிரச்சனை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து அப்படியே உள்ளே வராரு. ஆப்பில் அந்த பூனையெல்லாம் எட்டி பார்த்துட்டு உள்ளே வருள்ளடா, ஓனர் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து உங்கள் அப்பா வராரு. உங்கள் அம்மாவா அப்படியே பார்த்துட்டே வராங்கடா. வீக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் உங்கள் அப்பா உள்ளே வந்து பார்த்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரமும் அப்படியே திரும்பி உங்கள் அப்பாவை தான் பார்க்குறாங்க. மாமா வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்களா மாமாவா, எதுக்குடா மாமா அப்படிங்கிற மாதிரி, சாரிடா நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் அம்மா, ஓகேவா. எங்கள் அம்மா வந்து எதுக்கு நம்ம ஹஸ்பண்டை மாமான்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லாத மாமா இல்லை, அதான் மாமான்னு கூப்பிட்றோம், உங்களையும் அத்தைன்னு கூப்பிட்ருக்கணும், ஆண்டின்னு கூப்பிட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருக்கட்டும்ப்பா பரவாயில்ல, ஆனால் எதுக்கு அப்படி கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து ஆண்டி நீங்கள் வந்து எங்களுக்கு மாமனார் மாமியாராக போகிறீங்க, அதனால தான் அத்தை மாமானே கூப்பிட்டுடலாம்
சரிதானே அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. உங்கள் அப்பாவா ஒன்றும் புரியல அவருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மாப்பிள்ளைங்களா, மாமனாரானா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் சார், நீங்கள் தானே ஒயனோட அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஒட்டுக்க அப்படியே தலையாட்டுறாங்க. இந்த பக்கம் வியா ஆட்டினது போது கலண்டு விழுந்துற போது நேராக நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவா ஓகே மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நின்று மாப்பிள்ளை வந்துருச்சு ஆரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க பாருங்கள். வீடு ஃபுல்லாக உங்களோட பிக்காகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிக்காக இருக்குது. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு என்ன பொண்ணு ரொம்ப செல்லமோ அப்படிங்கிறாரு. ஆமாப்பா, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம், ஆனால் அவளுக்கு எப்படிப்பா உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தான் எய்முங்கிறது அந்த ஊருக்கே தெரியும். ஓகேவா? அப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். எப்படிப்பா உங்களுக்கு எப்படிப்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். இதுதான் உங்கள் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு அது பக்கத்தில் போயிட்டு. ஆமாம் சார், இதுதான் சார் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நீட்டாக அப்படியே சாரீ கட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டியிருப்பீங்க. அதை வந்து பிக் எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பார் உங்கள் அப்பா. இந்த ஃப்ரேமை நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் அது வந்து சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து கேட்குறாரு. இல்லை சார், அது வந்து என் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டினப்போ எடுத்தது சார், அதனால தான் அவர் ஆசையாக வச்சுருக்காரு. அதை ஏன் சார் எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிங்களா, அதான் இத்தனை ஃபோட்டோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. பாரும்மா, எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வராரு. இந்த பக்கம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா பெரிய மாஃபியா வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுவும் 7 பேர், எப்படா இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா வந்து முழிச்சிட்ருக்காங்கடா. உங்கள் அப்பாவா வாமா பொழுதுல போயிட்டு பொண்ணை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆரம் தான் காரை எடுத்துகிட்டு வந்திருப்பாருடா, போயிருப்பாங்க. ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் அந்த வாசலில் வந்து நிற்கிறாங்க. இவங்க கப்பு சுப்புன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, உங்கள் பொண்ணுக்கு அடிபட்டிருக்கே, ஹாஸ்பிட்டல் வர்றீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. வர சார், இந்த வண்டி எடுத்துகிட்டு வர சார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாருடா. அப்போ ஆரம்மா அது ஒன்றும் தேவையில்லை, வாங்க காரில் இருங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க 2 பேர் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்கடா. அப்போ வியா ஏறுறீங்களா இல்லையா அப்படின்றாரு. அந்த ஏறிட்டோம் சார் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே காரில் ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு அப்படியே வராங்கடா. வர வழி பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்குலாம் அப்படியே ஷுகர் ஆனதில் சுகர் இருக்கும் உங்கள் அம்மாவுக்கு, ஓகேவா? அவங்களுக்கு அப்படியே வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சு, கையெல்லாம் நடுக்கம் எடுக்க ஆரம்பிச்சது. உங்கள் அப்பாவா அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி என்னம்மா சுகர் லோ ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வந்து அதை நோட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெடிக்கலில் போயிட்டு அதுக்கான மெடிசன், ஒரு ஜூஸ், ORS ஜூஸ்ன்னு ஒன்று விற்பாங்கடா, அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு இந்தாங்க ஆண்டி இதை குடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வந்து கவனிச்சிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ உங்கள் அப்பா தான் இந்த டேப்லெட் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ அதான் அங்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாருடா. வாட்டரும் எடுத்து திறந்து தராரு. அது உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, நல்லா பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஆரம்பம் திரும்பி பார்க்குறாங்க. ஆரம்பம் ஒன்றும் சொல்ல, வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வாங்கிட்டு அந்த டேப்லெட்லாம் போட்டு அந்த ஜூஸையும் அப்படியே குடிக்கிறாங்கடா. கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் உங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பாரு. சார் எதுவும் நரம்பெல்லாம் கட் ஆகலை சார், லைட்டாக ஸ்கின்னை தான் கிழிச்சிருக்கு, நாங்கள் அதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டோம் சார், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்கடா. இந்த பக்கம் அப்போ தான் வந்து சுகாக்கு உயிரே வருது. பாடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சிரிக்கிறாரு. ஐயா சிரிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜேகேவும் வந்து ஹைஃபைலாம் போட்டுக்கிறாங்க. ஹைஃபை போட்டு அவளை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் இப்போ தான் சார் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிருக்கேன், அவங்க இதெல்லாம் மருந்தெல்லாம் வச்சு அப்படியே நார்மல் வார்டுக்கு மாற்றுவாங்க, அங்கே பார்த்துக்கங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. அந்த பக்கம் கேட்கவான், ஏன் எங்களை வச்சுட்டுலாம் கட்டு போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் சார், ப்ளீஸ் சார் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே சீக்கிரம் மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்கடா. நேரம் அவள் கண்ணை முழிச்சிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்ப பார்த்து கேட்குறாரு. உங்கள் அம்மா அப்பாவா என்னாச்சு எங்கள் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அடா பாவிகளா, என் பொண்ணை கொள்ள பார்த்துட்டு இப்போ வந்து பொண்ணு கேட்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸு, உங்கள் அம்மாவுக்கும் அதே மைண்ட் வாய்ஸ் தாண்டா ஓடும். இந்த பக்கம் நம்ம ஆரமாக அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. அங்கே வந்து சின்ன தான் வாசலே நின்றுட்டுருக்காரு. என்னடா வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. போய் சொல்லி வர்றதுக்குள்ளே ஒரு நைட் ஆகி போச்சுடா, அதுக்குள்ளே மாமியாருக்கு வேறு இப்படி நடுக்கம் இருந்துச்சு, அதான் டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வாயின் ரெடி ஆகிட்டா, அவளை நார்மல் வார்டுக்கு சிட் பண்ணுறதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னாச்சு எங்கள் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி பதறி அடித்து ஓடி வராங்க. உள்ள
உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஜேகே வந்து உங்கள் ரைட் சைட்லேயும் ஜேகோப் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம சுகா வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த செவுத்தொட்டி ஒரு சேர் போட்டிருக்காங்க, லைனாக சேர் போட்டிருக்காங்க, அதில் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகேவும் ஜேகோப்பும் தான்டா நல்லா தான் இருக்கா புள்ள அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்க மேலே வந்து ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணியிருக்காங்கடா. அதை வந்து ஜேகே அப்படியே எடுக்கிறாரு பாருங்க, சட்டுன்னு எடுத்துடுறாரு. உங்கள் மேலே இப்போ பெட்ஷீட்டே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே மட்ட மலாக்க படுத்திருக்கீங்க. அப்படியே படுத்திருக்கும் போது ஷேப்பும் நல்லா தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து உங்களுக்கு பெட்ஷீட் அப்படியே ஜேகே வந்து போற்றி விட்டுறாரு. ஜேகோப்பும் பார்த்துட்டு நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஜின்னு தான் டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் அந்த கதவோடு நின்றுட்டு இருந்திருப்பாருடா. இவரை கொண்டு கதவை திறந்துருப்பாரு பாருங்க. டப்புன்னு வந்துட்டு நம்ம ஜிமின் வேலையை அடிச்சிருக்கோம். ஜிமினா ஐயோ ஹயாங் ஏன் ஹயாங் இப்படி பண்ணுறீங்க, எங்கே போனாலும் என்னை மட்டும் ஈஸியாக அடிச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன்றை மட்டுமா ஜேகே வந்து அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாருனா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஐயோ என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்கிட்டு நெஞ்சில் அடிச்சு அழுவாங்கடா, அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் பாய்ஸா என்ன சத்தம், அவள் தான் நல்லா தானே இருக்கா, எதுக்கு இப்படி சத்தம் போட்டு அழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என் பொண்ணு சார் பாவம் சார் இப்படி படுத்திருக்கா சார், ஒரு நாள் கூட இப்படி படுத்ததில்லை சார், எப்போ பார்த்தாலும் துருன்னு இருப்பா சார், ஏன் சார் அவளை இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்கள் அப்பா வந்து கேட்குறாருடா. அப்போ வந்து பாய்ஸா அதான் சொல்கிறோம்ல, நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம் பொண்ணை, எந்த பிரச்சனையும் இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. அப்போ அவங்க அப்பாவா சார் எங்களுக்கு யோசிக்க டைம் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை முழிச்சிடுறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, சுற்றிலையும் பாய்ஸ் நிற்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா நிற்கிறாங்க. நீங்களாம் ஏய் யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிங்க. பட் உங்களால் கத்த முடியல. நீங்கள் அந்த வாய்ஸ் அப்படியே லோ ஆகிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் அம்மா அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா இவனுக்கு தான்மா என்ன அடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன்லேயே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவா சரி பேசிடாதம்மா, தொண்டையில் வேறு கட்டாயிருக்கு, எச்சா வேறு நரம்பில் ஏதாவது கட்டாயிர போது கொஞ்சம் அமைதியாக இரு, கூல் டவுனாக இரு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே காம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா அம்மா நம்ம போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றீங்க. என்னடா இவ இப்படி பயந்தாங்கோழியாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்களாம் பயந்தாங்கோழியா, யார் பயந்தாங்கோழி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமின் முன்னாடி போயிட்டு யார் பயந்தாங்கோழி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினே 2 ஸ்டெப் பின்னாடி போகிறாரு. நீங்களா அப்படி ஜிமினை பார்த்து மிரட்டுறதை பார்த்தோன்னா மற்ற பாய்ஸ்க்குலாம் இம்ப்ரெஸ் ஆகிடுது. பரவாயில்லையே நம்மளையே மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஸ் ஆகிடுது. அவங்களெலாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கடா. அவங்க அப்பாவை அவங்கள அப்படியே பிடிச்சி நிறுத்திட்டு ஒயன் கோவப்படாதம்மா, இங்கே பாரு அவங்கெல்லாம் ஒரு விஷயம் கேட்டாங்க, நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தம்மா, உண்மையை சொல்லு சரியா, எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. நீங்களா சரி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லைம்மா இவங்க எல்லாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. இது கல்யாணமா, இந்த போர்க்கிங் கூடயா பா, இன்றைக்கி காலேஜுக்குள்ளே கன் எடுத்துகிட்டு வந்தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பல்ல கடிச்சு அப்படியே மெதுவாக சொல்லிட்டு இருக்கீங்க. கத்த முடியல, ஸோ மெதுவாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பாவா ஆமாம்மா இவங்கெல்லாம் மாஃபியாஸ்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்கம்மா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து அப்படியே அழுத மாதிரி சொல்கிறாரு. நீங்களா பா அழுகாத பார்த்துக்கலாம் கம்முன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. இந்த பக்கம் வி வந்துட்டு என்னம்மா ஓடி போக பிளானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை குமிஞ்சிக்கிறீங்க. ஓ வைக்கமா அப்படின்றாரு. அதுவும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிமிந்து வியவே பார்க்குறீங்க. இந்த பக்கம் வியா அப்படின்னா என்ன தான் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா நான் ஒன்றுமே பண்ணல சார், என்ன ரெஸ்ட் எடுக்க விடுங்க சார் ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற டைம் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே நல்லா யோசிச்சுக்க, இன்னும் 1 டே தான் உனக்கு டைமு, 24 hours இருக்குது, நல்லா யோசி உட்காந்து அப்படிங்கிற மாதிரி ஜெய்கோப் சொல்கிறாரு. நீங்களா அப்படி ஷாக்காக ஜெய்கோப்பை பார்க்குறீங்க. இது 24 hours என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எல்லோரும் அப்படியே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. நீங்களா முடியாது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காக டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா ஒரே நாளில் கல்யாணம் அப்படிங்கும்போது 1 வீக்னால் கொஞ்சம் 7 நாள் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு சொல்கிறீங்கடா. பாய்ஸா வாய்ப்பே இல்லை, நாங்கள் ஹயாங் சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் வேறு பேச்சே கிடையாது, நான் உங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. நீங்களா ஐயோ என்னால் முடியாது அப்படின்றீங்க. வாய்ப்பு இல்லைம்மா, நாங்கள் சொன்னதான் நாளான்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம், நடுவில் 1 நாள் இருக்குது, அதில் வந்து உனக்கு ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸு மேக்கப்பு எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா, நீ ஒன்றும் கவலையே படாத, உனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம் சரியா.
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து சொல்கிறாருடா. ஜின்னு வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து தலையாட்டுறாரு. நீங்களா அப்படியே மாமா பவுத் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கீங்கடா, உங்களால் பேசவும் முடியல, கழுத்தில் தான் கிழிச்சிருக்காங்களே, ஸோ பேசவும் முடியல, அதனால் நீங்கள் வந்து அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, அப்படியே சாஞ்ச மாதிரி கால் நீட்டி உட்காந்துருக்கீங்கடா. நம்ம பாய்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. டேய் மேரேஜ் இருக்குது, எல்லோரும் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. உங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஜிமின் மட்டும்தான் இருக்கார். சுகா முதல் கொண்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்களா அவனை பார்த்துட்டு நீ போகல அப்படிங்கிற மாதிரி சைக்கிளே கேட்குறீங்க. நான் போயிட்டா உன்னை யார் பார்த்துக்கிறது, நீ எங்கேயாவது ஓடிட்டீனா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. நீங்களா ஐயோ வெக்கனமாக இருக்கானுங்களே, இவனுங்களை வச்சுட்டு நான் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கடா. ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எந்திரிச்சு போகிறீங்க. ஜிமின் பின்னாடியே வர்றாரு. எங்கே வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டீனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாருடா. நீங்களா நான் எங்கேயும் போகலப்பா சாமி, நான் இங்கே தான் இருப்பேன் சரியா, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் விட்றா, பாத்ரூம் போயிட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க பாருங்கள். இந்த பக்கம் நம்ம உங்கள் ரூம் டோரை வந்து யாரோ நாட் பண்ணுறாங்க. ஜிமினா யார் அது அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். வெளியில் வந்து நம்ம சுகா தான் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருப்பாருடா. டாக்டர் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் படி உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது நம்ம ஜிமின் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறாரு. டேய் அவன் இன்னும் சாப்பிடல, இந்த ஃபுட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாருடா. சரி அவள் பாத்ரூம் போயிருக்கா, வந்தோன்னே கொடுத்துட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேட்டை வந்து வாங்கிட்டு வந்து உங்கள் பெட்டு மேலே வைக்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா மறக்காமல் கொடுத்துரு, கோவப்படாத அவகிட்ட, சாந்தமாக இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி பார்த்துக்கிறேன் போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து நம்ம ஜிமின் தாட்டி விடுறாருடா. சுகாவும் அப்படியே வந்து காரில் இருக்கிறாரு. என்ன கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ்லாம் கேட்குறாங்க. கொடுத்தாச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் வந்து கிளம்பி அவங்க ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் அவங்க ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த பாத்ரூம் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்களாம் அந்த பாத்ரூமில் போயிட்டு இங்கேருந்து இங்கே எப்படியாவது தப்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பாத்ரூமில் பார்க்குறீங்க. அங்கே வந்து ஜன்னல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்னா ரொம்ப ஷார்ட்டில் 170 சென்டிமீட்டர் இருப்பீங்க ஓகேவா, அந்த ஹைட்டில் இருப்பீங்க. அந்த ஹைட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹையாக இருக்குது. அந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி ஃபீட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு சுத்தமாக எட்டாது. நீங்கள் அந்த பக்கெட்லாம் இருக்குல்லடா பாத்ரூமில், அதெல்லாம் கவுத்தி வச்சு ஏறி நின்று பார்த்துட்டீங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஸோ நீங்கள் வந்து ஐயோ இதுவும் வேறு சதி பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இறங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிமினா வெளியில் நின்று டோரை நோட் பண்ணுறாரு. என்ன பாத்ரூம் போறியா இல்லை பாத்ரூம் கட்ட போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் ஓடி வரீங்க பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா கழுத்துக்கு முன்னாடி அப்படியே கன்று நிற்கிது. அப்படியே கண்ணை பாயிண்ட் பண்ணி நிற்கிறாரு இந்த ஜிமினை. நீங்களா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கடா. அப்போ உங்கள் ஜிமினா நீங்கள் தப்பிச்சு போயிட்டீனா உங்கள் அப்பா அம்மா டெட் பாடியை உனக்கு கொடுத்து அனுப்பணும்ல, அதான் ரெடி பண்ணான்னு நிற்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் நீ எங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் ஓடிட்டே அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா அடுத்த செகண்டு டெட் பாடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா பாவிகளா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் வாய்ஸு அப்படியே வந்து நம்ம பாய்ஸ் எல்லோரும் அங்கே போயிருப்பாங்களடா ஆஃபீஸ்க்கு. அங்கே போயிட்டு அந்த மேனேஜரை பிடிச்சி இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம், நாளான்னைக்கே கல்யாணம், அதனால் அவங்க எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவளுக்கு வேணுங்கிற ஜுவல்ஸு, மேக்கப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் பொண்ணு யார் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜர் கேட்குறாருடா. ஏன்னா அவங்க சைஸ் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அந்த ஆக்சசரிஸ்லாம் பார்க்க முடியும். அதை வந்து நம்ம மேனேஜர் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் பாய்ஸ் ஆமாம் இல்லை பொண்ணு வேணும்ல இந்த சைஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து யோசிக்கிறாரு. அப்போ வந்து டேய் அதான் ஜிமின் இருக்கான்ல அவனே அளவெடுக்க சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுவும் நல்ல ஐடியா தான். மேனேஜர் ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கு நீ எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரா. ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு அந்த பொண்ணோட சைஸ்லாம் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சைஸா எடுத்துடலாமே, நீ போயிட்டு கடைக்கு போயிட்டு கூப்பிடு சரியா, கடையில் கேட்டாங்கன்னா நான் அந்த சைஸை எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த மேனேஜரும் பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு அவர் படுக்க துணி கடைக்கு தான் ஃபஸ்ட்டு ஓடுறாருடா. பாய்ஸோட ட்ரெஸ் சைஸ்லாம் நம்ம மேனேஜருக்கு தெரியும், உங்கள் சைஸ் தான் தெரியாது. ஸோ அந்த லேடி செக்ஷன் போயிட்டு இந்த மாதிரி வெட்டிங் கவுன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே சார் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்கடா. சார் சைஸு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜிமின் தான் அவங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இல்லை உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சைஸ் வேணுங்கிறாங்க, எந்த சிங்கிரியா அளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அளவு எடுத்துக்கலாமா, இங்கேயே வராங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை அவங்க அங்கே தான் இருக்காங்க, நான் தான் அளவு எடுக்க போகிறேன், கை தூக்க அப்படின்றாரு.
ஏன்னா அவங்க வந்து இந்த ஹைட்ஸ் என்ன ஹைட்டு என்ன சைஸு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சைஸாக கேட்டுட்ருக்காங்கடா. நம்ம ஜிமினா கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த வீடு கட்டுறக்கு ஒரு டேப் வச்சுருப்பாங்க தெரியுமா, எப்போவுமே வந்து இன்ஜினியர்ஸ் கையிலே வச்சுருப்பாங்க ஒரு டேப்பு. அந்த டேப்பை வச்சு உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் அந்த டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதில் எத்தனை இன்ச் இருக்குது சார், நான் அதை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன், உங்கள் மேனேஜரும் அதை வச்சுருக்காரு, நான் அதை வச்சு நான் இந்த டேப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன், அது எவ்வளோ இருக்குன்னு மட்டும் இன்ச் எடுத்து என்கிட்ட சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஐடியா சொல்லியிருப்பாருடா. இந்த பக்கம் ஜிமினா இது நல்லா இருக்கிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரே வந்து உங்களுக்கு அளவெல்லாம் எடுக்கிறாரு. உங்களை வந்து எந்திரிச்சு நிற்க வச்சு உங்களை ஷோல்டர்லேருந்து அப்படியே அளவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. உங்கள் செஸ்ட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை வந்து நல்லா டைட்டு பண்ணி உங்களை அப்படியே பக்கத்தில் இருக்கிற பாருங்க. உங்கள் அம்மா பின்னாடி இருந்து உங்களை அப்படியே பின்னாடி பக்கமாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை எட்டி பார்த்து கேட்குறாங்க. சார் இன்னும் கல்யாணம் ஆகலை சார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு தான் ஆக போகுதில்ல அத்தை, என்னத்தை இவ்வளோ கவலைப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. இது அத்தையா, யாரை பார்த்தாலும் நான் அத்தை சொல்லி வாய மூடிருக்கடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து மைண்ட் வாய்ஸு. இந்த பக்கம் ஜிம்மினா உங்களுக்கு அளவெல்லாம் எடுத்து அப்படியே அனுப்பிடுறாங்கடா. அளவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்து சொல்லிடுறாரு. அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு தான் வந்து அந்த மேனேஜர் அந்த கடையை விட்டே வெளியில் வராரு. அவருக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிருக்கும். அப்படியே போயிட்டு ஜுவல் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்னு போகிறாருடா. அப்போ வந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால். நம்ம ஜேக்கப் தான், எங்கே இருக்க மேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் இப்போ தான் சார் ஜுவல் ஷாப் வந்திருக்கேன், உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன் சார், காரில் தான் சார் இருக்குது, ஜுவல் மட்டும் வாங்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜுவல்லெல்லாம் வேணாம், எங்கள் அம்மாவோட ஜுவல்ஸ் இருக்குது, அதே போட்டு விட்டுக்கிறோம், நீங்கள் வந்துடு வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் மேக்கப்புக்கு அதுவும் நம்ம ஆரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கிளம்புறாரு பாருங்க. கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கிட்டு இருந்த ஃபோனு எங்கே மேன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் இப்போ தான் சார் ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு ஜெய்கோப் சார் ஃபோன் பண்ணேன், அவர் இப்படி சொன்னார், நான் இப்போ தான் சார் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் பார்த்துட்டு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் மேனேஜருக்கா, ஐயோ இவனுங்க பைத்தியமாக நம்மளை பைத்தியமாக நினைக்கிறானுங்களா, ஐயோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. சரியா, அவங்களுக்கு வந்து இருக்கிறது இந்த ஒரு மேனேஜர் தான். இவங்க யார் என்ன வேலை சொல்கிறதா இருந்தாலும் இந்த மேனேஜர்கிட்ட சொல்லி தான் செய்வாங்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு தான் ஃபோன் பண்ணிடுவாங்க. சரியா, அதனால வந்து அந்த மேனேஜர் தான், சார் நான் சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு பாருங்க. அந்த மால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஒரு பியூட்டி இது இருக்குது, பார்லர் இருக்குது. அந்த பார்லர் போயிட்டு இங்கே வந்து மேரேஜ்க்கு மேக்கப்லாம் பண்ணுவீங்களே அப்படிங்கிற கேட்க, சார் அதுக்கு தான் சார் பார்லரே அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு தான் வேலை, வாங்க கையோடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை பிடிச்சி மேனேஜர் கூட்டிகிட்டு வந்துருக்காரு. அந்த பொண்ணா, பையன் நல்லா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த கூட்டிகிட்டு போகிறாங்களா மேனேஜர், அவரையே வாயை பொழுந்துட்டு சைட் அடிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த மேனேஜரை எல்லாம் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாய்ஸ் எல்லோரும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் அப்படியே உங்கள் ஹாஸ்பிட்டல் சைடு தான் வராங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. நம்ம ஜிமின் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லையே. அவர் ரெஸ்ட் ரூமே போனாலும் என் பாடி கார்டு வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. சரியா, அந்த மாதிரி தான் வந்து காலுக்கு வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அவர் லேப்பில் வந்து அவர் ஒர்க் பார்த்துட்டு இருப்பார், நீங்கள் படுத்துட்டு தான் இருக்கீங்க. டைமுக்கான உங்கள் ஃபுட்டெல்லாம் வந்துடுது, நீங்கள் சாப்பிட்லன்னு சொன்னால் ஜிம்மினே வந்து ஊட்டிலாம் விடுறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகுது. ஐயோ எவன்டா இன்னைக்கு தான் பார்த்தோன்னே மேரேஜ்ன்ட்டான், இப்படியே காவல் காத்துட்டு ஒரே நல்ல மேரேஜ். வைனா எங்கே வைனா போயிட்டுருக்கேன், உன் வாழ்க்கை உன்னை தாண்டி அது பாட்டுக்கு ரேஸில் போயிட்டுருக்கு வைனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே படுத்துருக்கீங்கன்னா, அப்போ வந்து நம்ம பாய்ஸ் எல்லோரும் உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ன வயன் நல்லா ரெஸ்ட் எடுத்தியா, உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனா கேட்டு வராங்க. நீங்களா ஒவ்வொருத்தனா கேளுங்கடா, என்னடா எல்லாம் கோரஸாக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவங்களா நாங்கள் அப்படி தான் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாஃபியா அப்படிங்கிறத தாண்டி உங்களை வந்து பார்த்தோன்னே அந்த கேரிங்காக கேட்குறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கிறாங்க பொண்ணை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அவங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டாங்கடா. ஏன்னா அவங்க வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க மாஃபியா, ஸோ வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா போட்டுருவாங்க. அதனால் அவங்க வேறு ஒன்றுமே சொல்ல முடியாமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் பக்கம் ஜிமினா எப்படா வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாண்டா, எவ்வளோ நேரம் நான் அங்கேயே உட்காந்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே சலிச்சுக்கிறாரு. அப்போ வந்து நம்ம வீதான், என்னடா இப்போவே சலிச்சுக்கிறேன், இந்த மேரேஜ்க்கு அப்புறம் எவ்வளோ ஒர்க் இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் சிறப்பாக பார்த்துடலாம்டா, இங்கே வா, இந்த ஃபைலில் எனக்கு ஒரு டவுட்டு, நீ தானே பார்த்து கொடுத்த அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் வந்து கூப்பிட்றாரு. மேனேஜராக, சார் என்ன சார் டவுட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே அழுதுற மாதிரியே போய் நிற்கிறாரு. சார் நீங்கள் இந்த பேப்பர் மாற்றி வச்சுருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல் வந்து, அதாவது 3rd ஃபைலை 6th ஃபைலோட மாற்றி வச்சுருப்பாங்க. சரியா, மாற்றி இருக்குங்க சார், அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சாரி நான் தான் பார்க்கல,
பேஜ் நம்பரை பார்க்க மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் போயிட்டு ஓரமாக நின்றுக்கிறாருலாம். இந்த பக்கம் பாய்ஸ் தான் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஜேக்கப் தான் கூட இருப்பான், நீ பத்திரமா இருந்துக்கோ, நம்ம ஜிம்மினை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சு கிளம்பிடுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் தான் அவங்க கூட இருக்கார். அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாலாம் இல்லைடா, அவங்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டேன், பாய்ஸும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜேக்கப் பார்த்தீங்கன்னா அவங்கள அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. நைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல் வருது, ஸோ இருமல் வரும்போதெல்லாம் வாட்டர் கொடுக்கணும். அந்த ட்ரிப் இறங்கிட்டுருக்கு, ஸோ அந்த ட்ரிப்பெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம அடுத்த ட்ரிப் வந்து இறங்குறதுக்காக அந்த நர்ஸை கூட்டிகிட்டு வரதாகட்டும் எல்லாம் அப்படியே டான்னு பண்ணிகிட்ருக்காரு. அவர் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் வந்து ஒரு 4:00 4:30 இருக்கும்போது அப்படியே தூங்கி விழுந்துட்டுருக்காரு. நீங்களாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்கடா, என்ன இவங்க என் மேலே இவ்வளோ பாசமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்கடா. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா 7 பேரும் ஒரே மாதிரி பாசம் காட்டுறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அது இப்போ நடக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நீங்களாம் அப்படியே ஹாப்பியாக ஜேக்கோப்பையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேக்கோப் வந்து சடனாக கண்ணை முழிக்கிறாரு பாருங்கள், உங்களே பார்க்குறாரு. நீங்களும் ஜேக்கோப்பை பார்க்குறீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஐ கான்டாக்ட் ஆகுது. ஜேக்கோப்பா டக்குன்னு நார்மல் ஆகிட்டு என்ன ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேக்கப்பும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ட்ரிப்பெல்லாம் பார்த்துட்டு உனக்கு தண்ணி ரெஸ்ட் ரூம் ஏதாவது போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை வேண்டாம் நீங்கள் தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஜேக்கப்பும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் போயிட்டு அப்படியே படுத்துக்கிறாருடா. இப்படியே பார்த்திங்கன்னா மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே ஜிம்மின் அவர் பண்ணதையும் பார்த்துருப்பீங்க, இப்போது ஜேக்கப் பண்ணுறதையும் பார்க்குறீங்கடா. ஜிம்மின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பை வச்சு உங்களுக்கு சைஸ் அளந்தார் பார்த்தீங்களா, என்ன ட்ரெஸ்ஸு வெட்டிங் கவுனுக்கு என்ன சைஸு அப்படிங்கிறது அளந்தார்ல, அதை வந்து நினச்சி பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸாக அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ண மாதிரி பின்னாடி டேப் வச்சு அழைக்கிறது, உங்களை ஹைட் வந்து பார்க்குறக்காக உங்களை அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி பக்கத்தில் வந்து மேலேருந்து கீழே போகிறது, அதெல்லாம் வந்து நம்ம ஜிம்மின் வந்து பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே வந்து ஷேர் ஆகி பார்த்துருப்பீங்கடா. பட்டு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாய்ஸ் உங்களை தொடர விடுறது, உங்கள் பக்கத்தில் வர விடுறதுலாம் உங்களுக்கு கேரக்டர் கிடையாது. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்களே தானே அப்படி சிரிக்கிறீங்க எல்லாம் நினச்சி பார்த்துட்டு. அப்போ பார்த்திங்கன்னா நர்ஸ் தான் உள்ளே வந்துட்டு, மேம் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், சாரை வெளியே போக சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா ஷூ கம்மன்னு இருங்க தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டு இன்ஜெக்ஷன் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. நீங்களா ட்ரிப்பில் போட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக சொல்கிறீங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயம். நீங்கள் வந்து சரி ட்ரிப்லே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அந்த ஐவி இருக்கும்லடா, கையில் வந்து ஐவி மாதிரி குத்தியிருப்பாங்கள்ல, அந்த ஐவியில் வந்து அப்படியே ட்ரிப்பை கழட்டி விட்டுட்டு அதில் இன்ஜெக்ஷனை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள். உங்களுக்கு அப்படியே சுருன்னு வலிக்குது. நீங்களே அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கமாக அப்படி ஜேக்கோப்போட ஹேண்டை பிடிக்கிறீங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார் மனுஷன். அப்படி நீங்கள் டைட் பண்ணவும் அவரும் வந்து அப்படியே டைட்டாக அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு அவர் இன்னொரு ஹேண்டை வந்து உங்கள் ஹேண்டில் வச்சுட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காரு. நீங்களா என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி ஜேக்கோப்பை பார்க்குறீங்க. ஜேக்கோப் வந்து உங்கள் ஹேண்டை சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே தட்டி கொடுப்பாங்களடா, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்கடா. அந்த பக்கம் நர்ஸாக இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே நம்ம ஜேக்கோப்போட ஹேண்டை டைட்டாக பிடிச்சி அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறது அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே திரும்பி வெளியில் போகிறாங்க பாருங்கள். வெளியில் வாசலில் வந்து 2 பேர் நின்றுட்டுருக்காங்கடா. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த நர்ஸா சார் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறக்கு வந்தாங்கடா, சரியா, அதனால் அவங்களுக்கு தெரில நம்ம பாய்ஸ் யார் அப்படிங்கிறது. இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேவும் ஜின்னும் வந்திருப்பாங்கடா. அவங்க வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜேக்கப் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காரு. அவர் அப்போ தான் வந்து தூங்கியிருப்பாரா, ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு தானே அப்படி பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜின்னு வந்துட்டு ஜேக்கப் அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. அப்படியே ஜேக்கப் எந்திரிச்சாரு. யார் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு பார்க்குறாரு. நம்ம ஜின்னு தான். என்ன ஜின் அதுக்குள்ளே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா ஏதோ தோணிகிட்டே இருந்தது, வரலாமே அப்படின்ட்டு தான் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேக்கப்பா சரிடா நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டு தூங்க போயிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜின் தான் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஐவி போட்டிருப்பாங்களடா, அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா யாரோ தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு இந்த பக்கம் திரும்புறீங்க பாருங்கள், நம்ம ஜேகே தான் உங்களுக்கு ஐவி போட்டிருக்க இடத்துல அப்படியே வந்து ரப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி, இந்த இடத்துல ரெட் கலரில் இருந்தது, அதான் லைட்டாக ரப் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் தொட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் சொல்கிறாருடா. உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று மனசில் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே இவங்களும் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வராரு அந்த வாசலில். நீங்கள் அவரை பார்த்தோன்னே பயந்துடுறீங்க. என்னடா பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி பயப்படுறீங்கடா. இந்த பக்கம் ஜேகேவும் ஜின்னும் அப்படி டக்குன்னு திரும்புகிறாங்க பாருங்க. அந்த வாசலில் நிற்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம சிவாவே தான். ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக வந்து நிற்கிறாரு. அதை வந்து நம்ம பாய்ஸ் பார்த்துட்டு என்னாச்சு சிவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா, அது நேற்று பிடிச்சோல்ல ஒருத்தனை, அவனை போட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா எது போட்டியா, எங்கே போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எது எங்கே போடுறேண்ணா, என்னடி அவனை தூக்கி கீழே போட்ட மாதிரி சொல்கிறேன், அவன் ஆளை முடிச்சிட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஐயோ கொலை பண்ணிட்டு வந்திருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இந்த பக்கம் சுகாவா ஆமாம் செல்லம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே தலையாட்டுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா என்னன்னா நான் இன்னொரு 2 அடி சேர்த்து அடிச்சிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகாவா ஆமாம் இன்னும் 2 அடி அடிச்சிருந்தேன்னா நான் அடிக்கிறதுக்கு இடமே இருந்திருக்காது, அந்த மாதிரி அடித்து வச்சுருந்தேன் அவனை அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இப்படி பில்டப் பண்ணி வச்சுருந்தீங்கள உங்கள் மனசுக்குள்ள, ஓகே இவங்களாம் நல்லவங்க, நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு லவ் வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த லவ் வந்து இப்போது அப்படியே எங்கே போச்சுன்னே தெரில உங்களுக்கா. ஐயோ ஏதோ கசாப்பு கடைக்குள்ளே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன தான், டீ நான் மேலே நல்லா அட்டைப்பூச்சியெல்லாம் போட்டிருந்தேனேடா, அதெல்லாம் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சிவா கேட்குறாரு. அதெல்லாம் சேஃபாக எடுத்து வச்சாச்சு, அடுத்த ஆளுக்கு வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்கிறாரு. இது அட்டைப்பூச்சியை சேஃபாக எடுத்து வச்சிருக்கியா, ஓயோயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்கடா. இந்த பக்கம் ஜேகேவா அப்புறம் அவனுக்கு அந்த தொடையில் கொஞ்சம் சதையை வெட்டி எடுத்திருந்தனே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா அது எல்லாத்தையுமே ஆசிடில் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்கிறாரு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே மூஞ்சியெல்லாம் அப்படி சுருங்குது. அப்போ பார்த்திங்கன்னா வாசலில் ஒரு சவுண்டு, டேய் ஏன்டா இப்படி பண்ணுறாரு, ஃப்ரெஷ் ஆகிட்டாவது வந்திருக்கலாம்லடா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒரு சவுண்டு. நீங்களா எட்டி பார்க்குறீங்க, அங்கே வேறு யாரும் இல்லை, ஆரமும் வியும் தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவனுங்க என்ன இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி நைட் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்கடா. அவங்க வந்துட்டு சுகா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, இந்தா பிடி, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீ போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகாவா சரி ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாத்ரூமில் போயிட்டு, அந்த உங்கள் ஹாஸ்பிட்டல்லே ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, அங்கேயே போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராரு. நீங்களா அப்பா இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்கான், இவ்வளோ நேரம் இன்னமும் கசாப் கடைக்குள்ளே புந்த மாதிரியே இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறீங்க. இந்த பக்கம் வியா அவங்கள தலையை வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு, என்ன சொல்லுவோம் நைட்லாம் தூங்கலையா, உனக்கு ரொம்ப ட்ரிப் போட்டாங்களா என்ன, ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா வலிக்கலையே, எனக்கு வலிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களா. அவங்க வந்து இவ்வளோ நேரம் பேசினது, அந்த சித்திரவதை படுத்துறதை பற்றிலாம் பேசினாங்க பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு அள்ளு விட்டுருக்கோம். நீங்களா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி ஓகே இன்றைக்கி நைட்டு நமக்கு வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்கிறாரு. நீங்களா நைட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் நைட்டு தான், சொல்ல மறந்துட்ட பாரு, நைட் தான் வெட்டிங், ரெடி ஆயிரு, நல்லா தூங்கி ரெஸ்டடு, நைட்டு வந்து ட்ரெஸ் உனக்கு வந்துடும், இங்கேயே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இங்கேயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஆமாம் இங்கே தான், இங்கேயே மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாரு. நீங்களா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லலாம், விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்களா எட்டி பார்க்குறீங்க, அடுத்து யாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அங்கே வர்றது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜிமினே தான், அவர் தான் வராரு. அவர் வந்துட்டு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டு அந்த சேரில் நேற்று உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா, அதே சேரில் போயிட்டு உட்காந்துக்காரு. நீங்களா நேற்று உட்காந்து அதே சேர், சரி ஓகே எல்லாம் எனக்கு வாய்க்கிறது இப்படி தான் இருக்கும்னு நான் தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பெருமூச்சு உட்காந்துட்ருக்கீங்க, பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா வந்திருப்பாங்க. ஏன் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க உங்கள் அம்மாவா. நீங்களா ஐயோ நைட்டு அவனை கூப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போனையே, என்னை பெற்ற தாயா நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை வந்து நீங்களுக்கும் விட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவா நான் என்னடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்கடா.
நீங்களா அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸ்லாம் போதும், இப்போ ரியலாக பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு, நீங்களா யார்ரா அது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. இந்த பக்கம் நம்ம சுகா தான் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்களா ஐயோ பார்க்குறக்கு நல்லா பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு நம்ம மண்டையில் நடக்கிறத எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே சுகாவை பார்த்து அப்படியே பல்லெல்லாம் கடிச்சிட்ருக்கீங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுது. மத்தியானம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுருப்பாரு. உங்கள் அம்மா வந்து ஃபீட் பண்ண வந்திருப்பாங்க, இல்லை நான் ஃபீட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி. லிக்விட் ஃபுட் தானே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, ரொம்ப வந்து சாயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப லிக்விட் ஃபுட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஜின்னா போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த டாக்டரும் பார்த்திங்கன்னா பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்கடா. அதை வந்து நல்லா நீட்டாக ஜின் வந்து நல்லா குறிச்சிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் இந்த டைமுக்கு கொடுக்கணும், இந்த டைமுக்கு இந்த டேப்லெட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதிட்டு வந்துடுறாரு. நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் பண்ணலைங்க, என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம், நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்ட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப்பை வந்து காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றீங்க. இப்படி இருந்தால் எப்படி டிகிரி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஜேகே தலையில் கொட்டுறாரு. நீங்களா டேய் இதுக்கும் நான் படிக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது, நான் படிக்கிறது ஃபேஷன் டிசைனிங், நீங்கள் பண்ணுறதோ கன்ஸ்ட்ரக்ஷன், நான் இப்படி படிக்காத சம்மந்தப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சம்மந்தப்பட முடியும், நீ ஆர்வம் காட்டினீங்கன்னா தன்னை போல முடியும் செல்லம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணத்தை வந்து கிள்றாரு. நீங்களா இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல, போய் தொடா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே தள்ளுறீங்க. இவ்வளோ ரகலை எல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கும் ஆயிருக்கும்டா. அன்றைக்கி ஈவினிங் தான் உங்களுக்கு வெட்டிங், ஸோ வெட்டிங் ட்ரெஸ்ஸும் வந்திருக்கும். நீங்களா எப்படி ஒன்று செலக்ட் பண்ணியிருக்க போகிறானுங்க, ஏதாவது கந்தர குழம்பு தான் இருக்கும், ஏதாவது ஒரு வெள்ளையாக இருக்கிற ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அதுதான் இல்லை. அங்கே வந்து நம்ம வெட்டிங் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெட்டிங் ட்ரெஸ் உங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் மேக் பண்ணியிருப்பாங்க. அங்கே இங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்களாம் அதை பார்த்துட்டு அப்படியே வாயை பிளந்துடுறீங்க. டே வெட்டிங் ட்ரெஸ் இதுவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆமா செல்லம், இதுதான் வெட்டிங் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் கலர் ரெட்டு, அதனால் நீங்களும் ஓகே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கடா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஸ்டோன் இருக்குது, அப்படியே ஒயிட் கலரில் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளவருக்கு சென்ட்ரல்லையும் ஸ்டோன் ஒர்க் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அசந்து போயிடுறீங்க. என்னோடய வெட்டிங் ட்ரெஸ்ஸாக இது, இவனை கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லையே இந்த மாதிரி ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸையே வச்சேக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவா அதை போய் தொட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குப்பா, என்ன ஒரு 1,00,000 இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 1,00,000மா எங்கே வாங்கினுக்கா, சேச்சே இதோட மதிப்பு 75 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து சொல்கிறாரு. உங்கள் அம்மாக்கா இது 75 லட்சமா அப்படிங்கிற மாதிரி வாயை பிளந்துடுறாங்க. நீங்களா என்னடா சொல்கிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் இதில் வச்சுருக்க ஸ்டோன்லாம் அப்படியே டைமண்ட் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவா, ஆமாம் அந்த ஃப்ளவர்லாம் கூட சில்வர், நான் தான் ரெடி பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் சொல்கிறாரு. நீங்களா அப்படியே வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. டே ஒரு வெட்டிங் கவுனுக்கு எதுக்கடா இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கடா. அந்த பக்கம் ஆரமா எந்திரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துலாம் எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தண்ணி படக்கூடாது பொண்ணில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாருடா. நீங்களா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வர்றீங்க. இந்த பக்கம் ஆரமா சரி விட்றா நான் நைட்டு வெட்டிங் நைட்டு தானே, நைட்டு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மா அப்பாக்கா கலங்குது. இது 7 பேரோட வெட்டிங் நைட்டா, ஐயோ என் பொண்ணு என்ன படுப்பற போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க, திருன்னு முடிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெமீன் நோட் பண்ணிவிட்டு அப்படியே சைலண்ட்டாக அமுக்கமாக சிரிப்பாங்களா அந்த மாதிரி வந்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்களா அப்படியே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வர்றீங்கன்னா டவல் மட்டும்தான் கட்டிட்டு வர்றீங்க. பாய்ஸானு பார்க்குறாங்க, என்னடி பண்ணிட்டு வர அப்படின்றாங்க. குளிச்சுட்டு வரேன். ஏன் என்ன இப்போது, எனக்கு வெட்டிங் ட்ரெஸ் தானே தரேன்னு சொன்னீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தானே வந்தேன், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மாவை உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு தம்பிங்களா கொஞ்சம் எல்லாம் வெளியே போகிறீங்களா, நீங்களும் போயிட்டு அப்படியே கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் அப்படியே வெளியில் போக சொல்கிறாங்களா, உங்கள் அப்பாவையும் போயா வெளியில் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. உங்கள் அப்பாவா பாய்ஸ் எல்லாரையும் அப்படியே தள்ளிட்டு போகிறாரு. பாய்ஸ் யாருமே உங்கள் மேலேருந்து வச்ச கண்ணை எடுக்கவே இல்லைன்னு பார்த்துட்ருக்காங்க. நீங்களா என்னம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க.
ஏன்டி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அடி வருவாங்க மாப்பிள்ளைங்க முன்னாடி? ஐயோ சாமி நல்ல வேலை நாங்கள் சொல்லவும் கம்முனு வெளியில் போயிட்டானுங்க. அவனுக்கு மாஃபியாடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கேட்குறாங்க. ஏம்மா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, வெட்டிங்கை முடிச்சு இதெல்லாம் ஃபஸ்ட் நைட் கொண்டாடுவாங்க, ஆனால் உன் விஷயத்தில் அப்படி தலையெல்லாம் மாறி இருக்கும், தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்களா? நீங்களா ஒன்றும் புரியலாமா அப்படின்றீங்க. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க உங்களை. நீங்களா என்னம்மா அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை, போய் ட்ரெஸ்ஸை போடு அப்படின்றாங்க. நீங்களும் போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வேர் பண்ணிக்கிறீங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு. அது அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்குனே தைச்ச மாதிரி இருக்குடா. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் இந்த ட்ரெஸ் தான்ப்பா இவங்களுக்கு நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை வேறு யார் போட்டாலும் இது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணும் பார்த்திங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க அம்மாவா, ஏன்னா செம்ம அழகாக இருக்கடி, இரு திருஷ்டி பட்டுற போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணிலேருந்து மை எடுத்து அப்படியே உங்களுக்கு காதுக்கு பின்னாடி வச்சு விட்றாங்க. நீங்களா அப்படியே சிரிச்சுட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அப்பா தான் வராரு. என்னம்மா ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராருடா. நீங்களா அப்படி திரும்புறீங்க பாருங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, நம்ம வயநாடு இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உங்கள் அப்பா. அவங்க அம்மாவா, ஆமாங்க நம்ம வயன் தான், நம்ம பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. உங்கள் அப்பா அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, வச்சோ என் பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே சிக்ஸை பிடிச்சி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. வெளியே இருந்த ஒரு சத்தம், இங்கே பாருங்கள் இதே கடைசியாக இருக்கட்டும், இதுக்கு மேலே யாராவது என் பொண்டாட்டி கிஸ் பண்ணிங்க தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம். அது யார் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா வேறு யாருமே இல்லை, நம்மளோட சுகாவே தான். அவர் தான் இங்கே வாசலில் நின்றுட்டுருக்காரு. உங்களை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. அவங்க அப்பா அவங்கள பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறது பார்த்துட்டு, இனிமேல் இந்த கிஸ் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அம்மாவா, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொலை கவுனில் பார்த்தா எப்படி பார்ப்பீங்க அந்த மாதிரி வந்து பார்க்குறாரு. உங்கள் அம்மாவா, ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே நாங்கள் சொல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, நீங்களா அப்படியே வந்து நம்ம சிவாவுக்கு பின்னாடி தான் உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? சிவாவுக்கு பின்னாடி உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நீங்கள், அந்த மாதிரி லைன் வைஸ் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி உங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த காரில் வந்து ஏற வர்றீங்க. பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடி போயிருப்பாங்க. நம்ம சிவா மட்டும்தான் இருப்பார் உங்களை கூட்டிகிட்டு போகிறக்காக. ஸோ அவர் தான் வந்து அந்த கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் கூட பார்த்திங்கன்னா நிறைய பாடி கார்டு வராங்க. வந்துட்டு அந்த சர்ச் முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களே இல்லை. நீங்களா, ஏண்டா ஒரு சொந்தக்காரங்க கூட யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சுகா அவங்கள பார்த்துட்டு, இல்லை எங்களுக்கு எல்லாமே எங்கள் பாடி கார்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே இந்த ஸ்டெப் ஏறி மேலே வர்றீங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராடா. நம்ம சுகா வந்து கிடையாது முன்னாடி போயிடுறாரு. இந்த பக்கம் உங்கள் அப்பா மெதுவாக அவங்க கையை பிடிச்சி பார்த்து வாமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து விட்டு அப்படியே வராரு. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஐயோ நம்ம அப்பா அம்மா விட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்களா இப்போ விட்டால் கூட அப்படியே ஓடிடலாமே, ஆனால் இத்தனை பேர் நிற்கிறானுங்க, வருஷ கட்டி நிற்கிறானுங்களே, ஐயோ இவங்களை தாண்டி நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு நிற்கிது, நீளமாக 1.5 அடி தூரத்துக்கு நிற்கிது. நீங்கள் இதை தூக்கிட்டு நான் ஓடணுன்னா இதை பிடிச்சி இழுத்தாங்கனாலே நான் வந்துடுவேனே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி பிடிச்சி அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபாதர் தாண்டா இருக்கார். ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் தான், எல்லாம் கோட் சூட் போட்டு அப்படியே பர்ஃபெக்டாக நின்றுட்டுருக்காங்க. நீங்களா, இது என்ன கல்யாணம் சர்ச்சா இல்லை வேறு ஏதாவதா, மாற்றி கீற்றி வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. எல்லா பாடி கார்டும் அப்படியே கிளாப் பண்ணி வெல்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பவ் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே அவங்களுக்குலாம் ஹலோ ஹலோ ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் பதிலுக்கு யாருமே ஒன்றுமே சொல்லலை. அப்படியே வந்து உள்ளே போகிறீங்கன்னா உள்ளே போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அந்த ஃபாதர் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. 7 பேருக்கு இந்த பொண்ணு தானாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, ஃபாதரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக 1 by 1 by ஏஜ் வைஸ், அதாவது ஜின்லேருந்து நம்ம ஜேகே வரைக்கும் ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு சம்மதமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. நீங்கள் எல்லாருக்கும் சம்மதம் சொல்லியிருப்பீங்க. சரி ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கடா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ரிங் நம்ம பாய்ஸ் போடுறாங்க. அது எப்படின்னா அந்த 7 ரிங்கும் சேர்த்தா அது ஒரு ரிங் மாதிரி தெரியும். ஓகேவாடா, அந்த மாதிரி ஒரு ரிங்கை போடுறாங்க. நீங்களா, என்னடா ரிங் இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கடா.
ஒரு ரிங் பார்த்திங்கன்னா, அந்த ரிங்கோட ஃபஸ்ட்டு வளைவு, அடுத்த வளைவு, அடுத்து அதில் வைக்கிற ஸ்டோனுக்கு ஒரு வளைவு, அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு அப்படியே வந்து ஒட்டிக்கும். அது கடைசியில் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு நல்ல டைமண்ட் ரிங் அந்த மாதிரி வந்து தெரியும். சரிங்களாடா? அந்த மாதிரி ஒரு ரிங் வந்து நம்ம பாய்ஸ் போடுறாங்க. நீங்களா பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கையே பார்த்துட்ருக்கீங்க. ஏய், இது ரொம்ப ரேர்ரி, இந்த வேர்ல்ட்லேயே இது ஒன்று தான் இருக்குது. ஸோ பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிகே வந்து சொல்கிறாரு. நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி தலையை லைட்டாக நோட் பண்ணிவிட்டு அப்படி குமிஞ்சிக்கிறீங்க. இந்த பக்கம் ஃபாதரா கிஸ் பண்ணுங்கன்றாங்க. நீங்களா எது கிஸ் பண்ணணுமா, 7 பேரையுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 பை 1 அப்படியே வந்து உங்களை அப்படியே பிக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நீங்களா இருங்கடா, என்னடா ஒரு ஃபீலிங்கில் ஒன்றுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, லைட்டாக பிக் பண்ணுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. எல்லாருமே லிப்ஸில் தான் கொடுக்குறாங்க. நீங்களா இவனுங்களாம் அண்ணன் தம்பி தான், இருந்தாலும் எனக்கே வெக்கமாக இருக்கேடா, எப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. கடைசியாக வந்து ஜேகே தான் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாரு. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் லைட்டாக அப்படியே பிக் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நீங்களா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம உங்களுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்கடா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடி அசிஸ்டன்ட், ஓகேவா? அவங்க வந்துட்டு மேம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா போகலாம், வேறு வழி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்க கூட வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பின்னாடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த பொண்ணு தாண்டா கூட்டிகிட்டு வரா. நீங்களா நீ யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். மேம் உங்களுக்கு தான் என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நான் தான் மேம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து சொல்கிறா. நீங்களா ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்து ஏற்றுறாங்க. அந்த கார் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அந்த நீளமாக இருக்கும் இல்லைடா, அந்த மாதிரி கார் ஒரு 14-15 அடி நீளம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி காரு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் படுத்து தூங்கலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அந்த காரு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு காரில் வந்து உங்களை வந்து ஏற சொல்கிறாங்க. நீங்களா இதுக்குள்ளையா இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றீங்க. ஆமாம் மேம், உள்ள சார்லாம் இருக்காங்க, நீங்கள் போங்க, நான் அடுத்த காரில் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு உங்களை உள்ளே போக சொல்கிறா. நீங்களா குமிஞ்சு தாண்டா போகிறீங்க. குமிஞ்சு போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நீங்களா என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஷூலாம் கழட்டிட்டு அந்த கோட்லாம் கழட்டிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸாக அவங்களே போய் வெறிக்க பார்த்துட்ருக்கானுங்க. என்ன இவனுங்க எப்படி பார்க்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஒரு ப்ளேஸில் போயிட்டு அந்த கார்லேயே வந்து சென்டராக இருக்கிற ப்ளேஸ் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு சென்டராக உட்காந்துக்கிறீங்க. எவன் பக்கத்தில் உட்காரக்கூடாதா, நம்ம தனியாகவே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் நம்ம ஆரம்பம் உட்காந்துருக்காரு. என்ன ஸ்டேஜ் மேலே லைட்டாக பிக் பண்ணி எடுத்துட்டோன்னு வருத்தமாக இருக்கா அப்படின்றாரு. நீங்களா இல்லையே, நான் சொன்னேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ சொல்லலை, பட்டு எங்களுக்கு வருத்தமாக இருக்கே அப்படின்றாரு. நீங்களா இல்லை எனக்கு புரியலை அப்படின்றீங்க. புரியலையா, அடியே எங்களுக்கு வருத்தமாக இருக்குடி, ஸோ நீ அந்த வருத்தத்தை போக்கணும், நீ என்ன பண்ணுற அப்படின்றாரு. நீங்களா நான் போக்கணுமா, எனக்கு புரியல, நிஜமாக புரியல அப்படின்றீங்க. இந்த பக்கம் வியா என்னதான் புரியல அப்படின்ட்டு உங்களை வந்து அப்படியே நெக்கு திருப்பி. நீங்களா சடனாக திரும்புறீங்க. உங்களை அப்படியே வந்து வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரா, உங்களுக்கா மூச்சு விட முடியல, அப்படியே கண்ணாமலையெல்லாம் வெளியில் வந்துடுது. நீங்களாட்டி விட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம வியை பிடிச்சி தட்டிகிட்ருக்கீங்க. வியா நல்லா பிடிச்சி உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஐயோ சாமி என்னால் முடியல விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வியை பிடிச்சி தள்ளிட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த பக்கம் அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு இப்படி பண்ண அப்போ தான் இவளுக்கு தெரியும் நான் என்ன வருத்தப்படுறோம் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரம்பா அதுவும் சரிதான்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரா. இது அதுவும் சரியா, அட பாவிங்களா, என்னை கொலை பண்ண பார்க்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆரம்பா சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் வந்து நாங்கள் 7 பேருமே தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஸோ 7 பேருமே அனுபவிக்க தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆரம்பம். உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. நீங்களா அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அப்புறம் வந்து போகிற வரைக்கும் எங்களுக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டே வரலாமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்கிறாரு. நீங்கள் அது கிஸ் பண்ணிகிட்டே வரதா, என்னடா டாட்டா காமிச்சே வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ம ஆரம்பம் பார்க்குறீங்க. ஆரம்பா என்னம்மா நீ வீக் மட்டும் தான் கிஸ் பண்ணுவியா, ஏன் எனக்குலாம் கிஸ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு 5 மினிட்ஸ் தானே பிரேக் விட்டீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பம் பிடிச்சி உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா அட பாவிங்களா, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய காரை பிடிச்சிங்களாடா,
விட்டா இங்கே மேட்ரு முடிச்சிருவானுங்க போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க. அந்த பக்கம் ஆரமாக நல்லா பிடிச்சி அப்படியே உங்கள் லிப்ஸை வந்து அப்படியே சாப்பிட்றாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்தா மற்ற பாய்ஸ்க்கெல்லாம் டெம்ட் ஆகுது. நீங்களா விடு 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்போட நெக்கை பிடிச்சி அப்படியே தள்ளுறீங்க பாருங்கள். அவர் அப்படியே பின்னாடி போயிட்டு நல்லா இருக்குடா, டேஸ்ட்டு செம்மையாக தான் இருக்குது, இந்த லிப்ஸ்டிக் யார் சூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம் கேட்குறாரு. இந்த பக்கம் ஜெய்கோப்பா நான் தான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கை தூக்குறாருடா. இந்த பக்கம் ஆரமா நல்ல சாய்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் சொல்கிறாரு. நீங்களா இதை அது ஏன் லிப்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜெய்கோப்பா அவ்வளோ நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காருடா. அப்போது அடுத்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கோப் வந்து சொல்கிறாரு. நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து போயிடுறாரு. முன்னாடி போயிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்களா வேணாம் இங்கே பாரு சொன்னா கேளு, வேணாம் இதெல்லாம் நல்லதில்லை பார்த்துக்க, ஓடுற காரில் இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் வந்து ஏதாவது பண்ணிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு தூசாக கூட மதிக்கிறதில்ல. 1 by 1 பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தராக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜேகே தான் கிஸ் பண்ணி விடுறாரு உங்களை. நீங்களா முடியலடா, சத்தியமாக முடியல அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாயிலிருந்து காற்று மட்டும்தான் வருது. ஜேகே அதை பார்த்து ஸ்மித் பண்ணிட்டு வீடு வந்துருச்சு செல்லம் இறங்கு, வீட்டில் போய் பார்த்துக்கலாம் பாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இது வீடே வந்துருச்சா அட பாவிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னா, அந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த சர்ச்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து தான் வந்து உங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவ்வளோ நேரம் உங்களை எல்லாம் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களா கிஸ்ஸே இவ்வளோ நேரம் வருது, ஐயோ இவனுங்கிட்ட ஓ ஒய்னா அதுக்கு மட்டும் ஒத்துக்காத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ் பண்ணிவிட்டு அந்த இறங்குறீங்க பாருங்கள். இங்கே வந்து வேலை செய்கிற பொண்ணு தாண்டா உங்களுக்கு வந்து அப்படியே ஆரத்தி எடுக்கிறா. ஆரத்தியெல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு உங்களை அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. நம்ம பாய்ஸாக அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்க லிப்ஸை அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்களா ஐயோ என் லிப்ஸை தொடக்கூட முடியல, இவனுங்க என்னை தொட்டு பார்த்து ரொமான்டிக்காக பார்த்தா நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் உதடு பார்த்திங்கன்னா அப்படியே வீங்கிருச்சு. உங்கள் அம்மாவா ஒய்னா என்னடி ஆச்சு, அங்கேருந்து கிளம்பும்போது நல்லா தானே இருந்தேன், என்னடி இறங்கும்போது உதடுன்னு இவ்வளோ பெருசு வீங்கிருக்கு, ஏதாவது கடிச்சிருச்சா என்ன, காரில் ஏதாவது பூச்சி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களா பூச்சியாவது கிச்சியாவது எல்லாம் எருமை மாடு சைஸுக்கு தான் இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி எருமை மாடு கடிச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஐயோ அம்மா ஒன்றுமே கிடைக்கலாமா நீ போம்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவை பிடிச்சி அப்படியே விரட்டுறீங்களா. அப்போ வந்து எங்கள் அம்மா தான் சரி வேணா நாங்கள் அப்படின்னா வீட்டுக்கு கிளம்புறோம், எவ்வளோ நாள் தான் நாங்களும் மாப்பிள்ளை வீட்டிலே இருக்கிறது, ஏதாவது பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ்மா இருமா, என்னால் முடியாதுமா, இவனுங்களை வச்சு சமாளிக்க என்னால் முடியாதுமா, ப்ளீஸ்மா இங்கேயே இருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் பாய்ஸாக அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களா ஐயோ எதுக்கு பார்க்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நம்ம ஜிம்மி நான் வந்துட்டேன், இங்கே பாரு அம்மா அப்பா தான் போகிறேன்னு சொல்கிறாங்களா, போயிட்டு ஒரு 1 month கழிச்சு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப தயங்குறீங்க. ஏன்னா மேரேஜ் பண்ணுறக்கே அம்மா அப்பாவை கொண்டுருவேன்னு சொன்னானுங்க, இப்போ போயிட்டு 1 month கழிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சரின்னு சொல்லலைன்னா வேறு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் தாட்டில் யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா அப்பாவையும் அப்படியே அனுப்பி வச்சுட்றீங்கன்னா, அப்போ வந்து நம்ம ஜிமின் தான் அவங்க சீக்ஸை வந்து அப்படியே தட்டிட்டு குட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குட் கேர்ள் அம்மா குட் கேர்ள், டே என் வாயில் ப்ளட்டு வர்றதுக்கு காரணமே நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை பார்த்துருக்கீங்க. அவர் தான் கடிச்சு வச்சு உங்கள் உதட்டில் அப்படியே ப்ளட்டு வந்துட்டுருக்கோம். அது அப்படியே வந்து டிஷ்யூ வச்சு நம்ம ஜிமினே வந்து வைப் பண்ணிலாம் விடுறாருடா. நீங்களா போடா டே போடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நம்ம ஜெய்கோப் தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த ரூமில் போய்ட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அங்கே பாரு மேலே ஒரு 7 ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் நீங்கள் எந்த ரூமில் வேணால் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு தேவையானது எல்லாமே அந்த ரூம்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன 7 ரூம்லேயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் எங்களோட ரூம்ஸ் தான் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. நீங்களா அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. இந்த ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, உங்கள் வீட்டோட ஹால் சைஸுக்கு இருக்குது அந்த ஒரு ரூமே. அந்த ரூமை பார்த்துட்டு யார் ரூம்டா இது அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறீங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த பொம்மைங்க அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து கீழே தான் நம்ம பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துருப்பாங்க, யார் ரூமுக்கு போகிறா அப்படிங்கிறது பார்க்கலாம்
அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்கடா. அப்போ வந்து நம்ம சுகா தான் அப்படியே கிளாப் பண்ணுறாரு, அப்படிங்கிற மாதிரி கிளாப் பண்ணுறாரு. என்ன என் ரூம் தானே, என்னமோ ரூம்குள்ளே போன மாதிரி சந்தோஷப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை மச்சான், என் ரூம்குள்ளே போயிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், உன் ரூமில் போனால் பார்த்தியா அதுதான் எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. புரியலடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நீ தான் பொறுமையாக நீட்டாக இருப்ப, ஸோ ஃபஸ்ட் டைம்லாம் உங்ககிட்ட தான்டா, எங்ககிட்ட வரும்போதெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும், புரியுதுல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து சொல்கிறாரு. அந்த பர்சனும் அப்படியே தலையை வந்து நாட் பண்ணுறாங்கடா. நீங்களாம் அப்படியே போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வரீங்க பாருங்கள். அந்த நைட் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கு, அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து அப்படியே போட்டுட்ருக்கீங்க, 1 by 1 போட்டுட்ருக்கீங்க. அந்த நைட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஒரு ஷர்ட் அந்த மாதிரி இருக்கும்டா. நீங்கள் வந்து அந்த ஷர்ட்டில் பட்டன்லாம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாரோ வந்து பேக் ஹக் பண்ணுறாங்க. நீங்களா யார் அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது சின்ன, உங்களுக்கா கண்ணெல்லாம் வீடாகுது, இவனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்கடா. அப்போ ஜின்னா என்னம்மா பட்டன் இன்னும்மா போடல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. ஓகேடா, அந்த சீனை நான் இங்கேயே கட் பண்ணுறேன். நான் வந்து அது டெலகிராமில் தான் போட முடியும். யூடியூப்பில் போட்டேன் அப்படின்னா இந்த ஒன் சேனலோடையே எனக்கு சேனல் க்ளோஸ்டு. ஓகேவா, வாங்கடா அடுத்த சீனுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே வந்து நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் வந்து அப்படியே ஒரு காலை தள்ளி விடுறீங்க பாருங்கள். அது போயிட்டு இன்னொருத்தர் மேலே இருக்குது, ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் எந்திரிக்கிறாங்க. நீங்களா ஏன்டா கத்துற அப்படின்றீங்க. ஏன்டி அவன் காலை தூக்கி என் நெஞ்சு மேலே போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் இப்படி படுத்துருந்தா நான் எங்கே தூக்கி போடுறது, நான் எந்திரிக்க வேணாமா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் தான் அவங்கள அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. நீங்களாம் இறக்கி விடுறோம், இறக்கி விட்டு தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பர்சனை அப்படியே ஸ்மித் பண்ணுறாங்க. முடியாது, நான் இறக்கி விட்டாலும் உன்னால் நிற்க முடியாது அப்படின்றாரு. நீங்களா அது இறக்கி விட்டால் தான் தெரியும், இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வேணாம் சொன்னால் கேளு அப்படின்றாரு. நீங்களா முடியாது, நானே நடந்து போய்க்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம், முதல்ல போய் நீ ட்ரெஸ்ஸாக போடுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பர்சனை பிடிச்சி அப்படியே செஸ்ட்டில் வந்து அடிக்கிறீங்க. அந்த பர்சனை அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு சரிடி அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே இறக்கி விடுறாரு பாருங்க. நீங்கள் இறக்கி விட்ட அடுத்த செகண்ட் அப்படியே தோப்பட கீழே விழுகிறீங்க. அந்த பர்சனை அப்படியே சிரிக்கிறாங்க. நீங்களா அந்த பர்சனை பார்த்துட்டு ஏன்டா ஏன் ஜிமினா உன்னோட அலும்பு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் அவராக சிரிக்கிறாரு. இதுக்கு தாண்டி நான் இறக்கி விட மாட்டேன்னு சொன்னேன், கேட்டால் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்களா போங்கடா, நான் ஏதோ நைட்டு ஒருத்தன் தான் நினச்சா 7 பேரும் வந்துட்டீங்கள ரூம்க்கு, என்னை பாரு நிற்க கூட முடியாமல் பண்ணிவிட்டு இப்போ நான் பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே புலம்புறீங்க. இந்த பக்கம் ஜிமினா சரி எந்திரடி அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த பாத்டப்பில் படுக்க வச்சு சுடு தண்ணிலாம் திருப்பி விட்றாரு. நீங்களாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் பண்ணுறதும் பண்ணிவிட்டு இப்போது ஹார்ட் பாத்தா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமினை பார்த்துறீங்களா. ஜிமினா ரொம்ப பண்ணாதடி குளிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை வந்து அப்படியே அந்த பாத்டப்பில் வச்சு அப்படியே மசாஜ்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்களா ஷாப்பா இப்போ தாண்டா ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து படுத்துருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமினா அதை பார்த்து சிரிச்சுட்டு குளிஷா போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லோரும் எழுந்திரிச்சு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வர்றக்குள்ளே அவங்களும் போயிட்டு அப்படி டைனிங் டேபிள் உட்காந்துட்ருப்பாங்க, வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்காக. இந்த பக்கம் ஜிமின் உங்களை நல்லா குளிக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராரு. இந்த பக்கம் ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை மச்சான், இந்த ட்ரெஸ்அப்லாம் பண்ணனா அதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் பண்ணலடா, சும்மா ஒரு ஹக்கு ஒரு கிஸ்ஸு அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மில் வந்து சொல்கிறாருடா. அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து கேட்குறாருடா. ஜிம்மினா அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து சொல்லிடுறாரு. நீங்களா இவன் வேறு எதுவும் பண்ணுற மாதிரியா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்ப பார்த்து கேட்குறீங்க. சிரிச்சுட்டு சரி வா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அவர் லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. நீங்களா என்ன ஆள் மாதிரியால் என்ன தூக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பச்சை பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவரோட மடியில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாமே வந்து பண்ணுறாங்கடா. உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நாள் ஆக ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே தானே டேஸஸ் போயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் டே நீங்களா அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ காலேஜ் போகிற நினைப்பெல்லாம் இல்லை, நீங்கள் டோட்டலாக நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட வீட்லேயே வந்து தங்கிட்டீங்க.
எங்களோட ஸ்டடீஸ் அப்படியே பாதியில் நிற்கிது. இப்போ வந்து ஒரு 1½ மந்த் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே வந்து தங்கி இப்போ வந்து நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்குக்கு போயிருப்பாங்கடா. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நீங்களாம் எல்லோரும் அங்கேயே நின்றுங்க. யாரை கேட்டு உள்ளே வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எல்லோரும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்து முழிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கடா. அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் கேட்குறாங்க. அப்போ நீங்களா என்ன நடக்குதா? என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கள்ல, எவனுக்காவது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போது அவங்கெல்லாம் ஐயோ மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்கடா. நீங்களா மாஃபியாவாக இருந்தால் மட்டும் பத்தாது, பஞ்சுவாலிட்டி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சாரிடி செல்லம், மறந்துட்டோண்டி, ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணத்தை வந்து வீக்கிள்றாரு. நீங்களா டேய் போயிடுறா, ரொம்ப ஐஸ் வைக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீயை பார்த்து மறுக்கிறீங்க. வீயா என்னடி நாங்கள்லாம் ஒரு புருஷங்கடி, என்னடி எப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஆமாம் நல்ல புருஷனுங்க, 1க்கு 7 பேர் இருக்குது, என்னடா பிரயோஜனம், எல்லாம் நைட்டு பண்ணுறக்கு மட்டும்தான் இருக்கீங்க. எவனாவது என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், ஒரு ஜாலியாக வச்சுக்கலாம், ஏதாவது நினைக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த பக்கம் வீயா அப்படி தலையை சொரிஞ்சிட்டு அது வந்து செல்லம் ஏன்னா நைட் அவுட்டிங் போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா வீயை பார்த்து அப்படியே மறைக்கிறீங்க. நம்ம ஜேகேவா அவங்க கணத்தை வந்து பிடிச்சி சரி விடு டீ பொண்டாட்டி நாம் கண்டிப்பாக போகலாம் சரியா, நீ இப்போ ரெடியாக தான் இருக்க, இப்போ போகலாமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்டப் வந்து பிடிக்கிறாரு. நீங்களா அப்படியே ஜேகே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க பாருங்கள். சடனாக அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறீங்க. இந்த பக்கம் பாய்ஸ்க்கெலாம் ஒன்றுமே புரியல. எல்லோரும் ஒருத்தர் பார்த்துட்டு என்னடா நடந்துச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜேகே தான் அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க, அந்த சோஃபா மாதிரி இருக்கலோட அங்கே வந்து படுக்க வச்சுட்டு வயன் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜீக்கை வந்து அப்படியே தட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க அம்மா அப்பா அவங்கள பார்க்கறக்காக வந்திருப்பாங்கடா. 1 மந்த் கழித்து வர சொல்லியிருப்பாங்களே. ஸோ அவங்க போனவங்க இப்போ தான் வராங்க. வந்தோடனே நீங்கள் வந்து அப்படி மயக்கம் போட்டு கிடக்கிறது பாய்ஸ் உங்களை சரௌண்டாக நின்றுட்டு அப்படி எங்கள் சீக்ஸை வந்து தட்டிகிட்டு இருக்காரு ஜேகே. அதை வந்து பார்த்துட்டு உங்கள் அம்மாவா என் பொண்ணு என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து உள்ளே வராங்க. உங்கள் அப்பாவா ஐயோ என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வராரு. வந்துட்டு அப்படி பார்க்குறாங்கடா நீங்கள் மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கடா, எல்லாம் மலமாடா நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆரமாக டக்குன்னு ஃபோன் எடுத்து அவர் டாக்டர் கூப்பிட்றாரு. டாக்டர் வந்துட்டு அப்படி செக் பண்ணுறாருடா. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு இது நார்மல் தான் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவா என்ன நார்மல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ப்ரெக்னென்சி டைமில் அது நார்மல் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுட்டெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்லிடுறாங்கடா. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. என்ன 1½ மாதத்துல என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 1½ மாதம் தான் ஆகுதான், சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்த்துடலாம், குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாய்ஸாக எது குழந்தைங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா. ஆமாம் சார், பார்த்தா நாடி துடிப்பு 3 மாதிரி தெரியுது, எதுக்கும் நாளைக்கு ஸ்கேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. பாய்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி. ஜோ குட்டி பாப்பா வரப்போதுரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே துள்ளி குதிச்சிட்ருக்காங்கடா. நீங்களா அப்படியே அப்போ தான் மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. என்னடா என்ன எல்லோரும் குதிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒய்னா நீ அம்மாவுக்கு போறடி அப்படிங்கிற மாதிரி வச்சு கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிள்றாங்க பாருங்கள். அவங்க அம்மாவா அவங்க பாய்ஸோட கையை தட்டி விட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கண்ணத்தை பிடிச்சி கிள்ற வேலையெல்லாம் வேணாம் சரியா, குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்கா, இதுக்கு மேலே அவளை நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு, தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி பார்த்துக்குறோன்னு மட்டும் பாருங்கள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து சொல்கிறாரு. எங்கள் அம்மாவா பார்க்குறேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இனிமேல் நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜெய்ஹோப்பா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஸ்நாக்ஸு, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்களா எல்லாம் எனக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சே நோ இதெல்லாம் உனக்கு கிடையாது, இதெல்லாம் கொண்டு போயிட்டு நாங்கள் ஒன்றும் இல்லாத குழந்தைங்களாம் இருப்பாங்களா, கொஞ்சம் ஏழைங்கள்லாம், அவங்களுக்குலாம் தானம் பண்ணிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் எல்லாம் சாக்லேட்டு எல்லாம் ஐஸ்கிரீம் தான் இருக்குது, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, நீ தான் இன்னொரு குழந்தை வரப்போகுதுங்க, அதனால் நீ ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்ஹோப் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு. நீங்களா ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்கடா. இந்த 1 மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டே பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீமு சாக்லேட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாகவே தான் இருந்திருக்கும். நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டே அப்படி பஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுது. நீங்களாம் அப்போ நான் என்னத்தடா திங்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஆரமாக ஜின்னை பார்க்குறாரு. ஜின்னு போயிட்டு நல்லா ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வராருடா. நீங்களாம் இதையா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இன்றைக்கி மட்டும் இல்லைம்மா, இன்னும் 10 மாதத்துக்கு நீ தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆடன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், இது 10 மாதம் இதை சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க.
இந்த பக்கம் ஜின்னா அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரே வாமிட்டிங்காக வருது. நீங்களாம் கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்றீங்க. இப்படியே தானே வந்து ஒரு 10 மந்த்ஸ் போயிருக்கோம். உங்களை அப்படியே பாய்ஸ்லாம் விழுந்து விழுந்து தாங்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பாய்ஸ், சாரி, அதாவது ட்ரிபிள் பேபிஸ், பாய்ஸுன்ற ட்ரிபிள் பேபிஸ். அந்த பேபிஸ் வந்து ஸ்கேன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உங்கள் ஸ்டொமக்கில் வந்து கை வச்சு எல்லோரும் பேசுவாங்க. எல்லோரும் அந்த ஸ்டொமக்லேயே கொஞ்சுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். என்னடா என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, குழந்தை வந்தோன்னு அதையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்ம பாய்ஸ் எல்லாம் கரிச்சு கொட்டியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே பாய்ஸ் வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னையும் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் வந்து அப்படி ஈச்சலெல்லாம் கொடுத்து உங்களை அப்படியே கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருப்பாங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்துட்டே இருந்துட்டு நாமளே பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிளையே பார்த்துருக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேபர் பெயினும் வருதுடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. உங்களுக்கு எப்போ வேணால் லேபர் பெயின் வரலாம், அதனால் ஒர்க் எல்லாத்தையும் வீட்டிலே ஷிஃப்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் ஒர்க்கெல்லாம் வீட்டிலே ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு அப்படியே லேபர் பெயின் ஆகுதுன்னா அந்த பெயின்லேயே பார்த்திங்கன்னா பாய்ஸ் எல்லோரும் வெளியே தான் நிற்பாங்க. யாரும் உங்கள் கூட நிற்கிறதுக்கு தைரியமே இல்லை. எல்லோரும் கண்ணில் இருந்து அப்படியே தரையாக தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. உங்கள் அம்மா தான் அந்த லேபர் வார்டுக்குள்ளேயும் வெளியும் அப்படின்னு நடந்துட்டு உங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்களோ இல்லையோ, மெயினாக நம்ம பாய்ஸுக்கு தான் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, அவன் நல்லா இருக்காப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என்ன அழுகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஜிமின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கள சமாதானப்படுறது தான் அவங்களால சுத்தமாக முடிஞ்சிருக்காது. நம்ம நம்ஜூன், சுகா, ஜேகோப், நம்ம ஜின்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூர்டானவங்க. ஸோ அவங்களாம் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. பட் இவங்க 3 பேரையும் சமாளிக்கிறது அவங்க அம்மாவுக்கு பெரும் கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படியே பேபிஸும் வந்து பிறந்திருக்குன்னா அந்த பேபிஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒவ்வொரு ஜாடியில் இருந்திருப்பாங்க. யாரோட ஜாடியிலன்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அப்போது வந்து அவங்க அம்மா தான் எல்லா பாய்ஸ்கிட்டையும் அப்படியே குழந்தைங்களை கொண்டு வந்து காமிக்கிறாங்கடா. 1 by 1 அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே ஆள் மாற்றி ஒவ்வொருத்தராக 7 பேர் வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பக்கம் பார்த்திங்கன்னா உங்களை யாருமே கண்டுக்கல. நீங்களா என்னடா அது, ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தோன்னு எனக்கு கண்டுக்க கூட இல்லை, எல்லாம் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேபரோட விட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்க. ஒருத்தருமே இல்லை. உங்கள் அப்பா மட்டும் அம்போடு நின்றுட்டுருக்காரு. ஐயோ என் பொண்ணு எப்போ வருவா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா மட்டும் நின்றுட்டுருக்காரு. நீங்களா அப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. அவங்க அப்பா அவங்க பக்கத்தில் வந்துட்டு வேணா உனக்கு ஏதாவது பெயினாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஆமாப்பா ரொம்ப பெயினாக இருக்குப்பா, நீயாவது இருக்கியே எனக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அவங்க அப்பாவா அவங்களுக்கு அவங்க குழந்தைடா, ஆனால் நீ தானே என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு அப்படியே உங்கள் அப்பா கிஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்களை அப்படியே ரூமுக்கு வந்து சிட் பண்ணுறாங்கடா. நீங்கள் வந்து நம்ம பாய்ஸாக பார்க்குறீங்க. நீங்கள் பாய்ஸாக கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு கோவம் வருது. என்ன இவனுங்க ரொம்ப குழந்தைன்னு குழந்தைய பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம ஜின் அவங்க பக்கத்தில் வந்துட்டு வயன் உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வாடா வா, இப்போ தான் நான் உனக்கு கணக்கு தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படின்றாரு. நீங்களா பின்ன நான் என்னமோ குழந்தை பேத்து கொடுக்குற மிஷின் மாதிரி குழந்தைய வாங்கிட்டு எல்லோரும் இங்கே வந்துட்டீங்க, என்ன அங்கே அம்போன்னு விட்டுட்டு எங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னா நான் அனாத மாதிரி எங்கள் லேபர் வாடகை வெளியில் நின்றுட்டு இருந்திருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எது நின்றுட்டு இருந்தையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. வாடா என்னமோ ரொம்ப அழுதுட்டுருக்குன்னு எங்கள் அம்மா வந்து சொல்லிச்சேன், எங்கே அந்த தாய் குளம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பாய்ஸுக்கு நடுவில் இருந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஒரு குழந்தை எங்கள் அம்மா தான் வந்து ஆறுதல் படித்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க. என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏம்மா உனக்கு கூட என் மேலே பாசம் இல்லையாம்மா, ஒரு பெத்த பிள்ளை அப்படிங்கிற பாசம்லாம் இல்லை, உனக்கு அப்படியே பேர குழந்தைங்க வந்தால் போதும், அதை தூக்கிட்டு அப்படியே வந்துடுவேன் பொடிநடியாக அவங்க மாப்பிள்ளைங்களோட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ என்ன பண்ணோங்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ சரி ரூமுக்கு தானே வருவேன் அப்படிங்கிறனால தான் வந்துட்டோம், உங்கள் அப்பா தான் இங்கே இருந்தார்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா. நீங்களா ஆமாம் எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்தார், அதனால் இனிமேல் எனக்கு எங்கள் அப்பா மட்டும்தான் முக்கியம், எவனும் தேவை கிடையாது, எல்லாருக்கும் அந்த குழந்தை தானே முக்கியம், அந்த 3 பேரையும் தூக்கிட்டு எல்லோரும் முன்னாடியே கட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அம்மா நீயும் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் பார்த்து மறைக்கிறீங்க. உங்கள் அம்மாவா வயன் அப்படிலாம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் சீக்ஸை வந்து அப்படி கிள்றாங்க. இந்த ஐஸ் வைக்கிற வெள்ளம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் பாய்ஸா வயன் சாரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி இல்லையே, நான் இப்படி தாண்டா இருப்பேன், உங்களுக்கு அந்த குழந்தை தானடா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிற்கிறீங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபியாக அப்படியே அழுக ஆரம்பிக்குது. பாய்ஸ் அவங்கக்கிட்ட வராங்க, குழந்தைக்கு பசிக்குதுடி, மில்க் ஃபீட் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா, முடியாதுடா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே மில்க் ஃபீட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது நாங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே இருந்த ஒரு நர்ஸ் வந்துட்டு, என்னம்மா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண, குழந்தைங்க என்ன அழுகிற சுத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது, அடுத்தவங்களுக்குலாம் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி வராங்க. இந்த பக்கம் பாய்ஸா, என்ன எங்கள் வாயினையே பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸில் அப்படியே அந்த லேடி கிட்ட அப்படியே சண்டைக்கு போகிறாங்க. நீங்களா, என்ன என் மேலே இருக்க போது அந்த லேடி மேலே கொண்டு போய் இறக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு வெளியே போயிடுறாங்கடா பேபிஸை வச்சுட்டு. இவகிட்ட இதுக்கு மேலே பேசினா வேலைக்கு ஆகாது, சண்டைக்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. நீங்களா அப்படியே அந்த நர்ஸை பார்க்குறீங்களா, அந்த நர்ஸா, என்னாச்சு மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மேம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பண்ணேன், ஒரு பேபியை எடுத்து கொடுங்க, நான் ஃபீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த நர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேபியை எடுத்து தராங்கன்னா, நீங்களும் மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே தான்டா 3 days போயிருக்கும். நீங்கள் பாய்ஸை கண்டுக்கிட்டே இருந்திருக்க மாட்டீங்க. பாய்ஸ் வருவாங்க, அந்த குழந்தைங்கள பார்ப்பாங்க, உங்ககிட்ட வருவாங்க, பட் நீங்கள் பேச மாட்டீங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, பாய்ஸ் வெளியில் போயிடுவாங்க. அப்படி தான் வந்து ஒரு 3 days போயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்கடா. தட்டு மாதிரி தான் எந்திரிச்சு போகிறீங்க. அதை வந்து நம்ம பாய்ஸ் பார்க்குறாங்க. என்னடா இவ இப்படி நடக்கிறா, அன்றைக்கி நாம் போட்டப்போ கூட இப்படி நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. அப்போ வியா, ஓ அப்படியா, அப்போது இப்போ சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. இந்த குசுன்னு பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் சரியா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, குழந்தைங்கள பெற்று கொடுத்தாச்சு, என் ஜாப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம்பா, என்ன உன் ஜாப் முடிஞ்சிச்சுங்கிற, எங்களெல்லாம் பார்த்துக்கிறது அப்புறம் யாரை பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா, ஆமாண்டா, நான் என்ன உங்களுக்கு ஆயாவா, குழந்தை பெற்று கொடுக்குற மிஷினு ஆயா, நெக்ஸ்ட் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன போடா வாடலாம் பேசிகிட்டு இருக்க, வயசுக்கு ஒன்று மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்குறாரு. வயசுக்கு தானே மரியாதை தானே, இந்த கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பாய்ஸ் முன்னாடி நிற்கிறீங்க. பாய்ஸ்க்கா கொஞ்சம் அப்படியே எச்சி முழுங்குறாங்க. நீங்களா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா, 1 by 1 அப்படியே போகிறாங்க. நீங்களா நில்லுங்க அப்படின்றீங்க. எல்லோரும் நின்றுட்டு உங்களை திரும்பி பார்க்குறாங்க. இதை யார் எடுத்துகிட்டு போவா, இதை என்னால் 3 தூக்கிட்டு வர முடியாது, ஒழுங்கு மரியாதை 3 நீங்கள் தூக்கிட்டு வாங்க, நான் ஃப்ரீயாக நடந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாய்ஸா அவங்களே பார்க்குறாங்க. தூக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்து ஒரு பேபி தூக்க வராங்க. இங்கே பார், நீ குழந்தை மேலே கையை வச்சா கையை வெட்டிடுவேன் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அடி, நான் உங்கள் அம்மா அடி அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவாக இருக்கனால தான் கையை வெட்டுறேன்னு சொன்னேன், இல்லைனா கழுத்தையே வெட்டியிருப்பேன் அப்படின்றீங்க. மாஃபியாவோட ஒய்ஃப்னு நிரூபிக்கிறடி அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நிரூபிக்கிறல்ல, போயிடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அவன் வாய்ஸ்லாம் அப்படியே லைட்டாக ஸ்மித் பண்ணுறாங்க. ஸ்மித் பண்ணிவிட்டு அப்படியே பேபிஸ்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஜேக்கப் ஒரு பேபியும், நம்ம ஜிம்மின் ஒரு பேபியும், ஜேகே ஒரு பேபி அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் 1 by 1 அப்படியே தூக்கிக்கிறாங்கடா. அப்படியே போயிட்டு உங்களுக்கு கார் டோர்லாம் திறந்து விடுறாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே, நீ திறந்து விட்டு ஏறணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணும்னே அதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு நீங்களாம் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. ரொம்ப பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. நம்ம ஆரமாக பார்த்துக்கலாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு எல்லோரும் உங்கள் அம்மாவுக்கு வந்து அப்படியே பணிவிடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அந்த பேபிஸையும் அப்படியே கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஒரு 3 months பாஸ் ஆகிருக்கும். அந்த 3 monthsம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம பாய்ஸை ஒரு தூசியாக கூட மதிச்சிருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள்லாம் என்னை மதிக்கவே இல்லை, என்னை லவ்வே பண்ணல, உங்களுக்கு பேபிஸ் தானே முக்கியம், அந்த மாதிரி வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்துருக்கீங்க சரியா. நீங்கள் வந்து பாய்ஸ் எல்லாம் எது பண்ணாலும் ஒரு இப்போ வந்து நீங்கள் எந்திரிச்சு நடக்க முடியாமல் நடக்கிறீங்க, பாய்ஸை பிடிச்சி தள்ளி விடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரிடா பொறுமையாக இருடா, இப்போ தாண்டா கொஞ்சம் பச்சை உடம்பு, ஸோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு, ஜேக்கப், சுகா, ஆரம் தான் வந்து அவங்க 3 பேரையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் ஆயிருக்கும்டா. உங்கள் அம்மா வந்து பேபிஸை அப்படியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதுக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பேபியெல்லாம் படுக்க வைப்பாங்களாடா, ஒரு தொட்டில் மாதிரி படுக்க வச்சு அப்படியே வெளியில் வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி படுக்க வச்சுருக்கீங்க. அப்போது நம்ம பாய்ஸ் சொல்ல வராங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்புறீங்க பாருங்க. ஆரம்புக்கு அவ்வளோதான், பொறுமை போயிடுச்சு. என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், 3 மாதமாக என்னமோ வந்தால் வெடுக்குன்னு திருப்பிட்டு போகிறேன், நாங்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றதில்ல, பசங்களுக்கு மட்டும் போயிட்டு பால் கொடுக்குறேன், மற்ற எதுவும் பண்ணுறதில்ல, எங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல, என் மூஞ்சியை கூட பார்க்க மாட்டேங்கிறல்ல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, அப்படி தண்டா பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் பேபி பெற்று கொடுக்குற மிஷின் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே வந்து நம்ம ஆரம்பெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆரம்புக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கடுப்பாயிருது. அப்படி தானே,
வா உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அதை இங்கேயே காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே தானே, சரி காட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. நான் கிளம்புற மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அந்த பேபிஸ் எல்லாம் அப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க. நீங்களா அம்மா எங்கம்மா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி காலையிலேயே சொல்லிட்டு தான் போனானுங்க, நான் தான் லேட் பண்ணிட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா திரும்பி கூட பார்க்கல, அவங்க பாட்டுக்கு ஓடிடுறாங்க. முன்னாடி வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஹயாங் லைன்ஸ், அதாவது ஜின்னு, ஆரம், சுகா, ஜேகோப் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தான் நிற்கிறாங்க. நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, அந்த டோரை வந்து லாக் பண்ணுறாங்கடா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம மக்னி லைன்ஸ், வீமின் குக், அவங்க 3 பேர் தான் லாக் பண்ணிவிட்டு டோரில் அப்படியே சாஞ்சு நிற்கிறாங்க. நீங்களா என்னடா என்ன இல்லை என்னன்ற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கடா. என்னன்னு இப்போ சொல்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே எல்லோரும் பிடிக்க வராங்க. நீங்கள் அப்படியே ஓடுறீங்க பாருங்க. இதோடு நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்கட் சீன் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? லாஸ்ட்லேயும் இருக்குது, அந்த சென்டர் பீஸும் இருக்குது. நீங்கள் வந்து டெலகிராமில் பார்த்துக்குங்களேன். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்கடா. ஓகேவா? இன்றைக்கி வந்து வேறு எந்த ஒரு எஃப்எஃப்பும் வராது, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே 1.5 ஹவர் பக்கம் வந்துருச்சு. ஸோ மன்னிச்சிருங்கோ, இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. வாய்ஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். அவ்வளோதானே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பை பாய், see you.